அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, இலக்கின் சிந்தனை வாராந்த இலக்கு இணைய இதழில் பிரசுரிக்கப்படும் ஆசிரியர் தலையங்கம் அதனுடைய விளக்கத்தை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இலக்கின் சிந்தனை இடம்பெறுகின்றது. இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபெட்டிமார் மாஸ்டர் அவர்களும் போரியல் ஆய்வாளர் அரசு அவர்களும் இணைந்து விளக்கத்தை தரும் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் இடம்பெறுகின்றது. இங்கே கலையத்தில் எங்களோடு மாஸ்டர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் மாஸ்டர் அவர்களே. வணக்கம் தராஞ்சானி. வணக்கம் அரஸ். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் ராஜானி. வணக்கம் மாஸ்டர். இன்றைய ஆசிரியர் தலையங்கம் ஈழத்தமிழின படுகொலை வாரத்தில் இளமையின் குரலாக மாறுவதே ஈழத்தமிழர்கள் செய்ய வேண்டிய பணி. கூறுங்கள் மாஸ்டர். நாங்கள் இவ்வளவு காலம் ஆசிரியர் தலையங்கத்துல உலகத்துல நடக்கிற நடப்புகள் பற்றி, தாயகத்துல இந்தியாவில் நடக்கிற நடப்புகள் பற்றி எல்லாம் பேசியிருக்கிறோம். ஆனால் இனி கொஞ்சம் சற்று ஆசிரியர் தலையங்கத்துடைய போக்க மாற்றலாம்னு தான் இந்த தலையங்கம் விடப்பட்டது. என்னன்னு சொன்னால், நாங்கள் வெறுமனே திறனாய்வுகளையும் விமர்சனங்களையும் செய்கின்ற அந்த நிலையிலிருந்து செயற்பாட்டு நிலைக்கு போக வேண்டிய ஒரு காலம் உருவாகிவிட்டது. எல்லோருக்கும் தெரியும், ட்ரம்பினுடைய வர்த்தக போர் இன்றைக்கு உலகத்துல வர்த்தக சமநிலையை குழப்பிட்டது. அந்த பின்னணியில இன்றைக்கு சீனா தன்னுடைய புதிய அரசியல் ஒழுங்குமுறையில தன்னுடைய முக்கிய வகிவாதத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. இப்படியான ஒரு சூழல்ல இந்திய பிரதமர் இலங்கைக்கு அதை ஒரு அபிவிருத்தி ராஜதந்திர விஜயம் என்று கூட கூறுகின்றார்கள். அவர் அபிவிருத்தியை மையமாக வைத்து 6 உடன்படிக்கைகளையும் மற்றும் இந்திய பாதுகாப்பை ஸ்ரீலங்காவினுடைய பாதுகாப்புடன் பின்னி பிணைந்த மத்திய ஒப்பந்தங்களையும் மொத்தமாக 10 ஒப்பந்தங்களை செய்த ஒரு வாரத்தை கடந்த வாரத்திலே பார்த்தோம். இவர்கள் எல்லாம் உலக நிலையிலே கூட்டு ஆண்மைகளை, வலு ஆண்மைகளை, கூட்டு ஆண்மைகளாகவும் இருக்கின்றது, வலு தொகுதிகள் ஒன்று சேர்வதாகவும் இருக்கின்றது, ஏற்படுத்தி கொண்டு வருவதை பார்க்கிறோம். அரசியலில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அரசியல் மாற்றத்தின் ஊடாக ஒவ்வொருவரும் தங்களுடைய மண், தங்களுடைய மக்கள் இந்த அடிப்படையிலே செயற்படுகின்ற தன்மையை பார்க்கின்றோம். இப்பொழுது தங்களுடைய நாட்டினுடைய பொருளாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும், தங்களுடைய நாட்டு எல்லை பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த 2 அடிப்படையில் தான் யாருடனும் கூட்டு செய்கின்ற தன்மை இருக்கின்றது. எவ்விதமான அரசியல் மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உலகம் முழுக்க இருக்கின்றது. அப்படியான ஒரு டர்புலன்ட் மோஷன் சொல்வார்கள். கணித மொழியில், பௌதிக மொழியில் சொல்வதாக இருந்தால் கொந்தளிப்பு மாற்றம். அந்த கொந்தளிப்பு மாற்றத்துக்கூடாதான் திரும்பவும் புதிய ஒரு நிலையை நோக்கி புதிய நிலை கட்டமைக்கப்படும் என்பது யாரும் அறிந்த ஒன்றாக இருக்குது. அபிதமாக பார்க்கின்ற பொழுது இந்த கனடிய உயர் நீதிமன்றம் கனடாவின் ஒன்டோரிய மாகாண பாராளுமன்றத்தின் 104ஆம் இலக்க தமிழின படுகொலை அறிவூட்டல் வார சட்டத்துக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை நிராகரித்து மேல்முறையீடு செய்வதற்கான கோரிக்கையை நிராகரித்திருக்கின்றது. இதனால ஒவ்வொரு வருஷமும் மே மாதம் 12ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி மட்டும் இந்த தமிழின படுகொலை வாரத்தை ஒன்டோரியா மாகாணத்துல கொண்டாடுறதுக்கான சட்டபூர்வமான ஒரு ஏற்புடைமை வழங்கப்பட்டு விட்டது. அதனுடைய மேன்முறையீடு நிராகரிக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் யாராலுமே இதை மாற்றுவது கூட கடினமாக இருக்கும். இப்படியான சூழலில் இந்த தரப்பட்டிருக்கின்ற சந்தர்ப்பம் சரியா 1 மாதம் தான் இருக்கின்றது. 1 மாதத்துக்குள் நாங்கள் ஈழத்தமிழின படுகொலை குறித்து சான்றாதாரங்களுடன் கூடிய வரலாற்று ஆவணங்களை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த வரலாற்று ஆவணங்கள் மக்கள் மயப்படுத்தப்பட வேண்டிய அடுத்த 2வது கட்ட தேவை இருக்கின்றது. அவ்விதமாக மக்கள் மயப்படுத்துகின்ற பொழுது அதனுடைய விளைவாக எதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்பதை வெளிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த 3 தேவைகளும் ஒருங்கிணைக்கப்படுகின்ற பொழுது, ஒன்றிணைக்கப்படுகின்ற பொழுதுதான் இந்த மாற்றத்துக்கான வாய்ப்பை தமிழ் மக்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், இந்த இனப்படுகொலை அல்லது பண்பாட்டு இன அழிப்பு இல்லாட்டி இன துடைப்பு என்பன எல்லாம் எதற்காக செய்யப்படுகின்றன என்பதை எடுத்து நோக்குவோமா இருந்தால், அடிப்படையிலே
மக்களுடைய நிலத்தை ஆக்கிரமிப்பது. அந்த நிலத்தை ஆக்கிரமிக்கின்ற பொழுது அந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுடைய மனித வலுவை தங்களுக்கு மிகல் ஃபூக்கிட மொழியில சொல்வதாக இருந்தால் பணிவுழலாக மாற்றுவது. இருக்கின்ற அந்த அதிகார கட்டமைப்புக்கு நிலத்தை ஆக்கிரமித்து அந்த நிலத்தை ஆக்கிரமிப்பின் மூலமாக மக்களுடைய உடலை பணிவுழலாக மாற்றுவது, அந்த அதிகார கட்டமைப்புக்கு அவ்விதமாக மாற்றுவதன் மூலம் மக்களுடைய உழைப்பு என்கின்ற மூலதனத்தை சுரண்டுவது. இந்த மூன்றையும் சுரண்டுகின்ற பொழுது அந்த இருக்கின்ற அந்த மேலாதிக்க சக்தி அல்லது அந்த அதிகார மையம் தன்னைத்தானே பலப்படுத்துவதற்கு அது உதவும். இங்கே ஒரு மனிதாய தன்மையாகவோ அல்லது நாங்கள் அடிக்கடி தமிழிலே பேசிக்கொள்கின்ற உண்மை, நீதி, சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம் இவைகள் எல்லாம் பார்க்கப்படுகிற ஒன்றாக அமையாது. இது வெறுமனையே அந்த இன்றைக்கு உலகத்தினுடைய நிலை எப்படி இருக்கின்றது, எங்கே நாங்கள் குளோபலைசேஷன் இன்றைக்கு தோற்று விட்டதுன்னு சொல்லி எல்லா ஆய்வாளர்களும் ஒத்துக்கொள்கின்றார்கள். உலகமயமாக்கல், பொருளாதாரத்தினுடைய உலகமயமாக்கல் என்பது இன்றைக்கு சில ட்ரில்லியனியர்களும் சில பில்லியனர்களும் தங்களுடைய தேவைக்கேற்ப உலகத்தினுடைய இயற்கை வளத்தையும் உலகத்தினுடைய மனித வலுவையும் உலகத்தினுடைய உழைப்பின் மூலதனத்தையும் சுரண்டுகின்ற தன்மையானதாக மாறிவிட்டது. அது வெளிப்படையாக எல்லாரும் ஏற்றுக்கொள்கின்ற உண்மை. இவ்விதமான ஒரு கட்டத்தில் தமிழ் மக்களுக்கு இன்றைக்கு நாங்கள் உலகெங்கும் பறந்து தேசங்கடந்திர மக்களாக வாழ்கின்ற நிலையில் இருக்கின்றோம். இந்த தேசங்கடந்துறை மக்கள் நிலையை நாங்கள் வழியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தேசங்கடந்துறை மக்கள் என்பது எங்களுடைய தேசிய தன்மையில் நாங்கள் இணைவதற்கான ஒரு ஆற்றலை தந்திருக்கின்றது. அந்த தேசத்தன்மையில் இணைவது என்பது தமிழ் எங்கள் தமிழ் கத்திக் கொண்டிருக்கிறதுலையோ அல்லது எங்கள் நாடு எங்கள் சொல்லி பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறதோ இருக்கவில்லை. அந்த தேசிய தன்மையை எப்படி நாங்கள் இப்பொழுது இருக்கின்ற இந்த மனித வலுவை உலக சந்தைக்கு வழங்குகின்ற தன்மை, எப்படி நாங்கள் எங்களுடைய இயற்கை வளத்தை நாங்கள் ஒருங்கமைத்து அதை மனித உலக சந்தைக்கு வெளிப்படுத்துகின்ற தன்மை, அந்த பின்னணியிலே எங்களுடைய உழைப்பினுடைய மூலதனங்கள், எங்களுடைய உழைப்பினுடைய மூலதனம் இந்த உலகளாவிய நிலையிலே பார்த்தால் அரசாங்கங்கள்ட்ட இருக்கிற காசை விட தமிழ் மக்களிடையே இருக்கின்ற உழைப்பின் மூலதனம் மிக உச்சமாக இருக்கின்றது. விதமான சந்தர்ப்பத்திலே நாங்கள் தேசங்கடந்துற நிலையில், இது நாடு கடந்த அரசாங்கத்தை பற்றி நான் பேசவில்லை, அது தவறாக அரசாங்கம் என்று சொல்வதன் மூலமாக கட்டமைக்கப்படுகின்றது. ஆனால் இந்த தேசங்கடந்துறை நிலைமை என்பது இயற்கையாகவே இருக்கின்ற தன்மை. நாங்கள் எங்கிருந்தாலும் கூட நாங்கள் ஈழத்தேசியத்தவர் என்ற அந்த நிலையிலே செயல்படுகிறது. அப்ப இந்த தன்மையிலே நாங்கள் செயற்படுகின்ற பொழுது நாங்கள் உலகளாவிய நிலையிலே எங்களுடைய மக்களுடைய வறுமையையும் அறியாமையை நீக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களாக இருக்கின்றோம். அந்த வறுமையும் அறியாமையை நீக்கிறதுக்கான அந்த ஆற்றலுக்கான செயற்திட்டங்களை உருவாக்குகின்றோமா? அந்த செயற்திட்டங்களை நாங்கள் தாயகத்துடன் இணைக்கின்ற அந்த இணைப்பை செய்கின்றோமா? அந்த இணைப்புக்கான அந்த மனித வலுவை கொடுக்கக்கூடிய, அவருடைய உழைப்பை கொடுக்கக்கூடிய பயிற்றுவித்தல்களை அறிவூட்டல்களை செய்கின்றோமா? இந்த மாதிரியான ஒரு தேச நிர்மாணத்துக்கூடாகத்தான், நேஷன் பில்டிங் ப்ரோசஸ் சொல்வார்கள், இந்த விதமான ஒரு தேச நிர்மாணத்துக்கூடாகத்தான் நாங்கள் இன்றைக்கு இருக்கின்ற இந்த உலகத்தினுடைய சவாலை எதிர்கொள்ள முடியும். அதை விட்டு நாங்கள் தங்கி நிற்கின்ற நிலையிலே எந்த ஒரு அரசாங்கத்தோட போய் தங்கி நின்று அந்த அரசாங்கம் எங்களுக்கு அதை தரும் என்று எதிர்பார்க்கின்ற பொழுது அந்த அரசாங்கம் தன்னுடைய தேவைக்காக எங்களை பயன்படுத்தும். அது இயல்பும் கூட. அவர்களை பிறகு நாங்கள் ஏமாற்றி விட்டார்கள், எங்களை பயன்படுத்தி விட்டார்கள், இப்படி சொல்வதில் எந்த பிரயோசனம் இல்லை. ஏன்னு சொன்னால் செயற்படுவோம் நான் என்னுடைய தேவையை எப்படி பெறுவது என்ற அந்த ஆற்றல் என்னிடத்திலிருந்து தான் பெற வேண்டும், வெளியிடத்திலிருந்து பெற முடியாது. தனிமனித வாழ்வில் என்றாலும் சரி, இல்லை இனத்துவ வாழ்வில் என்றாலும் சரி, எங்களுடைய தன்மையை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு, எங்களுடைய அமைதியை நிலைநிறுத்த வேண்டியது எங்களுடைய பொறுப்பு, எங்களுடைய வளர்ச்சி உறுதிப்படுத்த வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. அந்த வளர்ச்சி கூடாக அது கட்டமைக்கப்படுகின்ற பொழுது மற்றவர்கள் எங்களை தேடி வருகின்ற தன்மை அமையும். இதுதான் தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தினுடைய மையமாக இருந்தது. தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்திலே மண்மீட்பு போர் என்று சொன்னார்கள். மண் விடுதலை போராட்டம் என்று தான் சொன்னார்கள். மொழி சார்ந்ததாகவோ மதம் சார்ந்ததாகவோ அல்லது இந்த உரிமைகள் பெறுவதாகவோ எல்லாம் பேசப்படவில்லை. அங்க பேசப்பட்ட விடயம் என்ன? எதற்காக அவ்வளவு ஆயிரம் உயிர்கள் தங்களை அர்ப்பணித்தன? எதற்காக அவ்வளவு ஆயிரம் பேர் வாழ்வை இழந்தார்கள்? எதற்காக அவ்வளவு உறுதியுடன் மக்கள் இன்றும் அந்த துன்பத்து வலியை தாங்கிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள்? எங்களுடைய மண், எங்களுடைய சொந்த மண், எங்களுடைய சொந்த மண்ணிலே எங்களுடைய மனித வலு,
எங்களுடைய உழைப்பு, இந்த எங்களுடைய மண்ணுடன் நீ வந்து ஊடாட்டம் தொடர்பு கொள்ள விரும்பினால் தொடர்புகள், எங்களுடன் தொடர்புகள். ஆனால் எங்களுடன் தொடர்பு கொள்வதற்கு எங்களுக்குள்ளே வந்து யாருடன் தொடர்பு கொள்கின்ற ஒரு நிலை இருக்கிறதா? எவ்விதமாக தொடர்பு கொள்கின்ற ஒரு வடிவம் இருக்கிறதா? அதாவது அல்லது வந்து எங்களுடைய மூல வளங்களுடைய தன்மைகள் இருக்கின்றதா? இப்பொழுது வந்து நிலம் இழைக்கப்படுகிறது, சென்னையிலிருந்து புகையிரதம் பெறுகிறது, ராமேஸ்வரத்தில இருந்து கப்பல் வருகிறது, பலாலியில திருச்சியில இருந்தும் சென்னையில இருந்தும் மதுரையில இருந்து விமானம் வருகிறதுன்னு சொல்லி அதை எங்களுடைய வளர்ச்சியாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், அது இந்தியா தன்னுடைய தேவைக்காக, தன்னுடைய பொருளாதார வளத்துக்காக, தன்னுடைய எங்கள் மண்ணினுடைய இயற்கை வளத்தையும், எங்கள் மண்ணினுடைய மனித வளத்தையும், எங்கள் மண்ணினுடைய உழைப்பையும் தன்னுடைய தேவைக்காக இணைப்பதற்கு செய்யப்படுகின்ற ஒன்று. அவர்கள் செய்வதில் தவறும் இல்லை, எவரும் செய்வார்கள். ஆனால் அதற்குள் நாங்கள் தனித்துவமாக நின்று நீங்கள் விதமாக செய்வதாக இருந்தால், நீங்கள் இன்னென்ன தன்மையுடன் தான் உங்களுடன் செயற்படும் என்று சொல்வதை யார் சொல்கின்றார்கள்? எப்ப சொல்கின்றார்கள்? எப்படி சொல்கின்றார்கள்? அதை வெளிப்படுத்துங்கள். நாங்கள் இதனை கேட்டோம், இதனை நிபந்தனையாக வைத்தோம், இதனை எங்களுக்கு செய்கிறோம் என்று சொன்னார்கள். அப்படி என்று சொன்னால் அந்த இணைப்பு வந்து அர்த்தமுள்ளதாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் இன்னொருவருக்காக எங்களுடைய மக்களை, எங்களுடைய மண்ணை, எங்களுடைய உழைப்பை நாங்கள் வந்து கொடுக்கின்ற தன்மை உள்ளதாக மாறிவிடும். ஆனால் அதற்காக வேண்டி அவர்கள் செய்வது தவறில்லை. அவர்கள் அப்படித்தான். இப்பொழுது இன்னொரு பிரச்சனை என்றால், செய்வது தவறா பிழையா, அவனில பிழ, இவனில பிழ, அங்க பிழ, இங்க பிழ, இப்படி பேசிக் கொண்டிருக்கிறாங்களே தவிர, இந்த வர்த்தக போர் நடக்கிற நேரத்துல கூட எந்த ஒரு உலக ஊடகத்தில் என்றாலும் சரி, ட்ரம்ப் செய்வது சரியா அல்லது சீனா செய்வது சரியாண்டு எங்கே என்றாலும் சரி ஒரு வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றதா? இல்ல. அங்க என்ன செய்யப்படுகிறது? ட்ரம்ப் செய்வதனுடைய விளைவுகள் என்ன? சீனா செய்வதனுடைய விளைவுகள் என்ன? சீனாவுடைய பலம் எப்படி இருக்கின்றது? ட்ரம்பினுடைய பலம் எப்படி இருக்கின்றது? இது எப்படியாக வந்து ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள் மாற்றங்களை கொண்டு முற்படுகிறது? எப்படி உலக மாற்றத்தில் இது அறிவார்ந்த சிந்தனை. அதை விட்டு போட்டு நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால், இன்னைக்கு செல்வம் இலக்கநாதன் வந்து தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் என்ற முறையில யாழ்ப்பாணத்தில் நின்று சவால் விடுகிறார். சீனா வந்து யாழ்ப்பாணத்துல வந்து செயல்பட முடியாது, அந்த முடியாது என்ற சொல்லு அழுத்தம் திருத்தமாக சொல்கின்றீர்கள். முதலாவதாக இந்த மக்கள் பிரதிநிதிகள் உங்களுக்குள் தெளிவாக இருங்கள். உங்களுக்கு தரப்படுவது வந்து பிரதிநிதித்துவ இறமையே தவிர மக்களுடைய இறமை அல்ல. உங்களுக்கு ஒரு குறிக்கப்பட்ட காலத்துக்கு தங்களுக்கு பணியாற்றும்படி மக்கள் உங்களை வந்து ரிப்ரசன்டேட்டிவ் சபர்டினிட்டி, அதாவது பிரதிநிதித்துவமாக நீ எனக்கு பணியாற்றுவதற்கு உனக்கு அதிகாரம் தருகின்றேன்னு சொல்லி அந்த அதிகாரம் வழங்கப்படுகிற உரிமை பகிரப்படுகிறதே தவிர உங்களுக்கு வந்து உங்களுடைய மண்ணை பற்றி, எங்களுடைய மக்களை பற்றி முடிவெடுக்கிற உரிமை உங்களுக்கு தரப்படவில்லை. இது எல்லாரும் வைத்துக் கொள்ளுங்கள். தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாரும், சட்டத்தரணிகள் உட்பட, சட்டத்தரணிகள் கூட இந்த விஷயத்திலே வந்து ஏதோ தங்களுக்கான அதிகாரம் தரப்பட்டு விட்டது என்பது போல பேசுவார்கள். யாருக்குமே இந்த உலகத்திலே வந்து ஒரு மனிதனை தன்னை ஆள்வதற்கான அதிகாரத்தை கொடுக்கவில்லை. அந்த மனிதனுக்கான பாதுகாப்பு, அந்த மனிதனுக்கான அமைதி, அந்த மனிதனுக்கான வளர்ச்சியை ஏற்படுத்துகின்ற அந்த பணியில் நாங்கள் ஒருங்கிணைந்து செயல்படுவோம் என்றால் அந்த அதிகாரம் பகிரப்படுகிறதே தவிர, உரிமை பகிரப்படுகிறதே தவிர யாருடைய கையிலும் உரிமை தரப்பட மாட்டாது. அப்படின்னு வரலாறு கிடையாது. அப்படின்னு உங்களுக்கு அரசியலே தெரியாது என்றது முதலில் ஏற்றுக்கொள்ளுங்கள். அரசியல் தெரியாதவர்கள் அரசியலுக்கு வராதீர்கள் தயவு செய்து. அதாவது நீங்கள் மக்களுடைய பிரதிநிதிகள் என்று சொல்கின்ற பொழுது அது பிரதிநிதித்துவ பிரதிநிதி, அதான் பிரதிநிதிகள் என்று சொல்றோம். உரிமையாளர் உங்களை சொல்லவில்லை. பாராளுமன்ற பிரதிநிதிகள் உரிமையாளர் சொல்வதில்லை, பிரதிநிதிகள் தான் சொல்றோம். என்று சொன்னால் மக்களுடைய தேவையை, மக்களுடைய பிரச்சனைகளை, மக்களுடைய எதிர்காலத்தை, அதற்கான வளத்தை உருவாக்குங்கள்னு சொல்றோம். அப்ப நீங்கள் எந்த பிரச்சனையிலும் மக்களிடத்துல போய் கொண்டிருக்கிறீர்களா? நான் சில நாளைக்கு சொல்றேன், யாழ்ப்பாணத்தில் மக்களிடத்திலேயே இந்த கருத்து கணிப்பை விடுங்கள். சீனா வர வேண்டாம் என்று யாராவது மக்கள் கூறுகிறார்கள், இவ்வளவு மக்கள் கூறுகிறார்கள், இவ்வளவு வீதம் இருக்கிற. இப்ப நீங்க இந்த மேற்குலக பத்திரிகைகளை பார்த்துருந்தால் ஒப்பீனியன் போல நடத்துவார்கள். அடுத்து இவ்வளவு சீனாவுக்கு ஆதரவாக இருக்கின்றது, இவ்வளவு அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருக்குன்னு சொல்லி உடனடியாக வெளியிடுவார்கள். ஏன் செய்கின்றார்கள்? இந்த மக்களிடத்திலிருந்து வரவும் அந்த குரல். உங்களுக்கு அதிகாரம் இல்லை. அப்படித்தான் மதிப்புக்குரிய பார்லமெண்ட் உறுப்பினர் அனைவருக்கும் செல்வென்றோம். நீங்கள் நிற்கிற மாதிரி வந்து தமிழீழ தேசிய விடுதலை போராட்டத்தில் கூட அது மக்களுடைய சக்தி தான் தமிழீழ விடுதலை புலிகளுடைய எதிர்ப்பு சக்தி சன்னங்களாக மாறின என்று ஆய்வு ஏடுகளில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அது மக்களுடைய சக்தி. மக்களுடைய சக்தி தன்னைத்தானே பாதுகாப்பதற்காக தன்னுடைய உயிர், தன்னுடைய உடைமை, தன்னுடைய நாளாந்த வாழ்வை பாதுகாப்பாக வெளிப்படுத்தப்பட்ட எதிர்ப்பு சக்தி. அந்த எதிர்ப்பு சக்தி வந்து ஜனநாயக ரீதியாக வெளிப்படுத்தப்படும். தேவை ஏற்பட்டால் அது வந்து ஆயுத எதிர்ப்பையும் வெளிப்படுத்த வேண்டி வரலாம். அது உலகம் முழுக்க இருக்கிற தன்மை.
இந்த சம்பந்து இவ்வளவு அணுகுண்டுகள், இவ்வளவு தொழில்நுட்ப வளர்ச்சிகள் எல்லாம் பெற்று அமெரிக்கா ஆயுதங்களத்தை பயன்படுத்துகிறதா? எதை பயன்படுத்துகிறது? பொருளாதாரத்தை பயன்படுத்துகின்றது. வரி விதிப்பு போராட்டம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதில் பொருளாதாரம் தான் மையம். எங்களுடைய மண்ணினுடைய பொருளாதாரத்தை கடந்த 15 வருடங்களாக நீங்கள் பலப்படுத்துவதற்கு தமிழ் பிரதிநிதிகள் என்ன செய்தீர்கள்? பிரதேசத்தில் எந்த இடத்துல நீங்கள் தமிழ் மக்களுக்கான தேவைகள் இருக்கிறது என்பதை பட்டியலிடுகின்றீர்கள். எந்த உலகத்தில் எப்பொழுது நீங்கள் எங்களுடைய மக்களுடைய இயற்கை வளத்தை வெளிப்படுத்துகிறீர்கள்? எந்த இடத்திலே அதற்கான மூலதன திரட்சியை கொண்டு வர பார்க்கின்றீர்கள்? எந்த இடத்திலே அதற்கான மக்களுடைய உழைப்பை சேர்க்கின்றீர்கள்? இதான் இருக்கின்ற கேள்வி. ஆனபடியினாலதான் நாங்கள் சொல்றோம், இந்த ஈழத்தமிழக படுகொலை வாரம் வருகின்ற பொழுது இது புலம்பி கடந்த காலத்தை பற்றி அழுது கொண்டிருக்கிறோம் கூட அல்ல. நீங்கள் அழுவதால் ஒரு வித மாற்றம் அரசியல் ஏற்படாது. இந்த அரசியல் இரக்கத்துக்குரிய இடம் அல்ல. அரசியல் அதிகாரத்தை மையப்படுத்துற இடம். அங்கு இரக்கம் என்ற சொல்லுக்கு இடம் இல்லை, மனிதன் என்ற சொல்லிக்கு இடம் இல்லைன்றது மறந்துடாதீங்க. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கணும், நம்புங்கள் நாளை எல்லாம் மாறும் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அதுக்கு நடைமுறைக்கு எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை என்ன, உலகத்தினுடைய சூழ்நிலை என்ன, எங்களுடைய மக்களுடைய பலம் என்ன, மண்ணினுடைய இயற்கை வளம் என்ன, எவ்வளவு தூரத்துக்கு அந்த இயற்கை வளத்தை உலகத்தினுடைய சந்தை பொருளாதாரத்தை இணைக்க முடியும், எவ்வளவு தூரத்துக்கு எங்களுடைய மனித ஆற்றலை நாங்கள் உலக பொருளாதாரத்தில் இணைக்க முடியும் என்பதை நீங்கள் இந்த ஒரு மாதத்துக்குள் நீங்கள் மக்களுக்கு கனடாவை மையமாக வைத்து வெளிப்படுத்துவீர்களாக இருந்தால், ஒவ்வொரு இடத்திலும் வெளிப்படுத்துவீர்களாக இருந்தால் அது அதற்கான விழிப்புணர்வை தரும். இன்றைக்கு உலகம் முழுவதற்கும் இந்த புதிய சூழலில் அங்கிருந்து நாங்கள் இயற்கை வளங்களை பெறலாம், எந்த இடத்துல இருந்து நாங்கள் மனித வலுவை பெறலாம், எந்த இடத்துல இருந்து நாங்கள் உழைப்பினுடைய திரட்சியை எங்களுக்கு எடுக்கலாம் என்கின்ற நிலையில் இருக்கின்றது உலகம். ஆக இந்த வளர்ச்சியடைந்த நாடுகள் மட்டும் பார்க்காதீர்கள், ஆப்பிரிக்க நாடுகள், ஆசிய நாடுகள் எல்லாவற்றிலும் தேவை இருக்கின்ற அன்றகுமார திசுநாயக்க மே மாதம் 5ஆம் தேதி வியட்நாமில் நடைபெற இருக்கின்ற விசாக்குக்கு அங்கே அதாவது விசாக் உலக அமைதிக்கும் நிலையான பொருளாதார வாழ்வுக்கும் புத்தரின் போதனைகள் எப்படி இருந்தன என்கின்றது அமைய பொருளிலே ஐக்கிய நாடு சபையினால் எடுக்கப்படுகிறது. இப்பொழுது விசாக் ஐக்கிய நாடு சபையினால் கொண்டாடப்படுகிற ஒன்றாக இருக்கின்றது. அந்த வகையிலே அங்கு அது எடுக்கப்படுகின்ற பொழுது அதில் கலந்து கொள்வதற்கு செல்கின்றார். கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உஸ்பெக்கில் நடைபெற்ற அனைத்துலக மாநாட்டிலே ஸ்ரீலங்காவினுடைய அமைச்சர்கள் பலஸ்தீனத்திலே எவ்விதமாக இருதேச சமத்துவம் பேணப்பட்டு ஒரு நாடாக இருக்கணும் என்று பற்றி பாராளுமன்ற உத்திகள் எப்படி அவையலாம் என்று சொல்லி இவர்கள் அங்கு உலகமே வியக்கத்தக்க முறையிலே ஆய்வு உரைகள் நிகழ்த்துகின்றார்கள். ஆனால் அவர்களிடத்திலே நீங்கள் அங்கிருக்கின்ற அந்த நிலையை ஏன் உங்கள் நாட்டிலே செயல்படுத்துகின்றீர்கள் இல்லை? அந்த நிலையை செயல்படுத்துவதற்கு இங்கிருக்கின்ற பிரச்சனை என்ன என்பதை பற்றி யாருமே கேட்பதற்கில்லை. ஆனால் பார்த்தீர்களாக இருந்தால் மிகவும் திட்டமிட்ட முறையில் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதுக்காக தான் நான் இந்த முதலாவது பகுதியிலே இந்த ஈழத்தமிழ படுகொலை வாரத்தை வெறுமனே நாங்கள் அழுது புலம்புகிற ஒப்பாரி வைக்கிற ஒன்றாகவோ அல்லது நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம்னு சொல்லி கூறிவிட்டு செல்கின்ற எதிர்காலத்தை சூன்யமாக்கின்ற ஒன்றாகவோ இல்லாமல் நிகழ்காலத்துடன் நாங்கள் எப்போதமாக இணைக்க வேண்டும் என்று பற்றிய ஆவணங்களை, அதுக்கான சான்றாதாரங்களை, அதற்கான உலக இணைப்புகளை செய்யுங்கள் சொல்லி முதல் பகுதியில் சொல்லிவிட்டு 2வது பகுதியிலே பாராளுமன்றத்திலே சாணக்கியன் பாராளுமன்ற உறுப்பினர் கேட்ட அந்த கேள்விக்கு, அதாவது எங்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக கேட்ட கேள்விக்கு அவர் அளித்த பதிலை அப்படியே போட்டிருக்கின்றோம். என்னன்னு சொன்னால் அதை படித்து பாருங்கள், மிக தெளிவாக சொல்லப்படுகின்றது. விதமாக எங்களுக்குள்ளே இருக்கின்ற சட்ட முறைமைகளுடைய தோல்வியும் எங்களுக்குள்ளே இருக்கின்ற நிர்வாக முறைமைகளுடைய தோல்வியும் தான் இத்தனைக்கும் காரணம் என்று. ஆனால் அந்த சட்ட முறைமைகளுடைய தோல்விகளை பற்றி பெரிய ஒரு சட்ட பலத்தையே கொண்ட தமிழினம் உலகத்தை தெளிவுபடுத்தி இருக்கிறதா? அந்த நிர்வாக முறைமையுடைய தன்மையை பற்றி ஒரு மிகப்பெரிய நிர்வாக ஆற்றலை கொண்ட தமிழினம் உலகத்துக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றதா? அந்த கேள்வியை கேட்டு பாருங்க. அவர் நேரடியாக சொல்கின்றார். அதாவது காணாமல் போன சொல்வாக நீதிக்குள்ளானவர்களுக்கு அப்படியே நீதி மற்றும் சமத்துவத்தை வழங்க அரசாங்கம் உறுதியுடன் உள்ளது. ஆனால் நாங்கள் நேரில் சென்று இந்த விசாரணையை செய்ய முடியாது. இந்த விடயம் சட்ட ரீதியாகவும் நிறுவன ரீதியாகவும் மேற்கொள்ளப்பட வேண்டும். கடந்த காலத்தில் ஏற்பட்ட நிறுவன ரீதியான தோல்விகளும் முறைமை ரீதியான தோல்விகளுமே இந்த விடயங்களில் தாமதத்துக்கு முதன்மையான காரணங்களாக இருக்கின்றன. அதில் கவனம் செலுத்த வேண்டும். இதன் மூலம் பிரபல்யமாவதன்றி அந்த இடத்துல வசந்த பார்த்துக் கொண்டு பிரபல்யமாவதன்றி அவர் சொல்ல வேண்டி வந்தது, இந்த காணாமல் போனவர் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களை பிரச்சனை அமைச்சுக்கொண்டு நீங்கள் பிரபல்யமாக பார்க்கின்றீங்களே சொல்ல சொல்கின்றார்.
மக்களுக்கு எதுவுமே செய்யப்படவில்லை. நாங்கள் அதுக்காக வேலை செய்கிறோம், நாங்கள் அதுக்காக உழைக்கிறோம், நாங்கள் அதுக்காக பாடுபடுறோம். ஆனால் ஒன்று நடக்காது. அந்த நிகழ்வை வச்சுக்கொண்டு என்ன மாதிரியாக ஸ்ரீலங்கா பிரதமரே உங்களுக்கு ரணில் எப்படி நீங்கள் வெளிநாடுகளில் என்ன மாதிரியான ஒரு நிலையில் இருக்கின்றீர்கள் என்பதை அந்த பேட்டியில தெளிவெடுத்து வைத்தார். அது மாதிரி பாராளுமன்றத்தை வச்சு உங்களுக்கு முன்னாலேயே நீங்க என்னத்தை செய்யாதால பிரச்சனை இருக்குங்களா அடிச்சு சொல்லுகின்றார்கள். இதுதான் பிரச்சனை. நீங்க பிரபஞ்சமாவதற்கு இல்லை. இது அந்த சட்ட முறைமையில் பிரச்சனை இருக்கின்றால் சட்ட முறையில பிரச்சனை உலக தெளிவுபடுத்துங்க. அந்த நிர்வாக முறைமையில் பிரச்சனை இருக்கின்றால் நிர்வாக முறைமையில் இருக்கிற பிரச்சனை தெளிவுபடுத்துங்க, சான்றாரத்தை தெளிவுபடுத்துங்க. உலக நாடுகள் அதுக்கு இருக்கிற மக்களுடைய சிவில் அமைப்புகளோட இணையுங்க. நீங்க அதெல்லாம் செய்யற இல்லை. அது அப்படியான அந்த நிலையில தான் இங்க என்ன சொல்லப்படுகிறதுன்னு சொன்னால், அவ முடிக்கைகளை சொல்லுவா 16 ஆண்டுகளாக இந்த வழக்குகள் கூட இருக்குது, அது கூட நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டிய உண்டு, பயங்கரவாத பிரச்சனை நீக்கப்பட வேண்டும், அதுக்காக நாங்கள் ஒரு குழுவை அமைத்திருக்கிறோம் இதெல்லாம் பேசுகின்ற பொழுது அவருக்கு இலக்கு ஒரு செய்தியை சொல்கின்றார். நீங்கள் இது எல்லாத்தையும் கூறுகின்றீர்கள். இது நிகழ்வுகளுக்கு நீங்கள் மாற்றத்தை கொண்டு வருகின்ற ஒன்றாக சொல்லுகின்றீர்களே தவிர இந்த நிகழ்வுகளுக்கான மூல காரணம் என்ன என்றதை நீங்கள் சொல்லவில்லை. அதான் அவர் செய்திருக்கிற தவறு. அவர் அதை ஆழமாக சொன்னார். அவருக்கு வாக்கு வங்கி விழுகின்ற நிலையும் தெரியாது, அது வேற விஷயம். ஆனா அதுதான் உண்மை. ஆனால் ட்ரெண்டுக்கும் சர்வதேச நிலையில நீங்கள் சொல்லிவிட முடியாமல் இருப்பதற்கும் தாயகத்துல நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கிறதுக்கும் எது காரணம் என்றால், நீங்கள் உங்களுடைய உங்களுடைய சொந்த மண் என்பதை வெளிப்படுத்த மறுக்கிறீர்கள். அவர் தருகின்ற உரிமையிலும் நாங்கள் தங்கி இருக்க வேண்டும் என்ற எண்ணப்பு தன்மையை உலகத்துக்கே அளிக்கின்றீர்கள். அதான் அவர்கள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு பொறுப்பு கூறுவதையும், ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு நல்லாட்சியையும், ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கான மனிதாயத்துக்கு எதிரான குற்றச்செயலை பற்றிய விசாரணையிலையும் கொண்டு வாங்கள் என்று சொல்லி அவர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் இன அழிப்பு, இனப்படுகொலை என்பதை வலியுறுத்தியிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. அதே மாதிரி தான் நீங்கள் இன்று பேசுகின்ற பொழுது இது எங்களுடைய மண்ணை ஆக்கிரமிப்பதற்கான, எங்களுடைய மக்களுடைய மூல வளத்தை எடுப்பதற்கான, அவருடைய உழைப்பை சுரண்டுவதற்கான ஒரு முயற்சி என்று சொன்னீங்கள் என்றால் அதுக்கான முறையில் செயற்படுவார்கள். அப்படி நீங்க சொல்வதில்லை. அதனாலதான் இந்த காலங்களை தயவு செய்ய தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது, உள்ளூராட்சி தேர்தல். நேற்றைக்கு 38 தள்ளுபடி செய்யப்பட்ட மனுவை கூட அதில் ஏற்பட்ட அந்த பிறப்பு சான்றிதழில் ஏற்பட்ட அந்த பிரச்சனைகளை கவனத்தில் எடுக்காது திரும்பவும் எடுக்கணும் என்ற ஒரு நிலை கூட வந்திருக்கிறது. ஆனால் அந்த உள்ளூராட்சி தேர்தலில் அது கிராம அதிகாரத்தை பெறுவதற்கான தேர்தல். கிராமிய அதிகாரம் என்பது மக்களுடைய நிலம், மக்களுடைய நீரோடு சம்பந்தப்பட்ட விடயம். மக்களுடைய நிலத்தையும் மக்களுடைய நீரையும் தங்களுடைய ஆக்குவதற்கான ஒன்றுதான் இந்த உள்ளூராட்சி அதிகாரத்தை பெறுவதற்கான முயற்சி. அதில் நீங்கள் என்ன செய்திருக்கின்றீர்கள்? இதில் சிந்திச்சு பாருங்கள். ஆனபடினால்தான் செண்டிலும் இருக்கிற 2 பிரச்சனை. ஒன்று நாங்கள் இறமை உள்ள மக்கள் என்பதை வெளிப்படுத்துங்கள், அனைத்துலக நிலையிலும் வெளிப்படுத்துங்கள், மண்ணினுடைய நிலையிலும் வெளிப்படுத்துங்கள். 2வது எங்களுடைய மக்களுடைய நிலத்தினதும், எங்களுடைய மக்களுடைய மூலதன பலத்தினதும், எங்களுடைய மக்களுடைய உழைப்பினதும் தன்மையை நீங்கள் அனைத்து தூதரகங்களுக்கும் வெளிப்படுத்த வேண்டிய நிலையில் இருக்கின்றீர்கள். இதற்கான தன்மைகளை நாங்கள் இந்த ஈழத்தமிழ படுகொலை வாரத்தில் வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் கனடாவில் கிடைக்கிறது. அதை பயன்படுத்துங்கள் என்பதுதான் இந்த வாரத்துக்குரிய செய்தியாக இருக்கின்றது. நன்றி மாஸ்டர். மிகவும் தெளிவாக இந்த செய்தியை நீங்கள் அதாவது அடிக்கடி நாங்கள் கூறிக்கொண்டு வந்திருக்கின்ற விடயங்கள். ஒரு தனி நாடாளுமன்ற உறுப்பினருக்கு எந்த அதிகாரமும் இல்லை தமிழ் மக்கள் தொடர்பாக ஒரு தன்னிச்சையாக முடிவெடுப்பதற்கு. செல்வன் அடைக்கலநாதன் கூறிய விடயங்கள் கேட்கும் பொழுது கொதிக்கின்றது. ஏனென்றால் இவர்களுக்கு அறிவு இருக்கிறதா என்று கூட எத்தனையோ தலைவர்கள் கேள்விகள் கேட்டிருக்கிறார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்களாக வந்துவிட்டால் அதுதான் அதி உச்ச தங்களுடைய பதவி, அதை வைத்துக் கொண்டு தாங்கள் எதையும் சாதிக்கலாம் என்பது ஒரு. இந்த இடத்தில் நீங்கள் அறைய பிரிச்சு சொன்ன சொல்றேன். வையா பாடல்ல, யாழ்ப்பாணத்துல எப்படி குடியேற்றம் நடைபெற்ற வையா பாடல்ல சீனாவிலிருந்து அந்த நேரத்திலேயே குடியேறினார்கள் என்ற தன்மை இருக்குது. சீனர்கள் தமிழர்களாக மாறினார்கள், மாறி யாழ்ப்பாணத்தில் வாழ்ந்தார்கள் என்ற வரலாறு இருக்கு. அந்த வரலாறு உங்களுக்கு தெரியுது இல்லை? சீனாக்கு முடியல, தொடர்பில்லாத வேலை பேசுறீங்க. நீங்க சாப்பிட்ற அரிசி சீன அரிசி, சீன அரிசி நாங்க எல்லாருமே சாப்பிட்றோம். சீனா தான் நெல்லரிசி அறிமுகப்படுத்து. அப்படின்னா சீனாவுக்கு எதிர்ப்புணர்வு கொண்டு நீங்க உருவாக்குறதா இருந்தால் நீங்க சாப்பிட்ற அரிசியை சத்தி எடுத்து போட்டு செய்யுங்க. நல்ல ஒரு பதிலை தந்திருக்கிறீர்கள். அரசர்கள் கூட வருகின்றேன். மாஸ்டர் இவ்வளவு நேரமும் கூறும் பொழுது உலக நிலையை பற்றி கூறினார். உலகமயமாக்கல் தோற்று போய்விட்டது என்று கூறினார். உங்களுக்கு தெரியும், மேற்கத்திய நாடுகள் எப்பொழுதெல்லாம் தங்களுடைய நிகழ்ச்சி நிரலை செயல்படுத்த வேண்டுமோ மிகவும் துல்லியமாக செயல்படுத்துவார்கள். காலம் உங்களுக்கு தெரியும், எவ்வாறு நாடுகளுக்கு போய் ஆக்கிரமித்தார்கள், அந்த விடயங்கள் எல்லாம் தெரியும். ஆனால் உங்களுக்கு தெரியும், 70களில் 80களில் அல்லது அதற்கு முன்னரும் கூட போராட்டங்கள் நடைபெற்ற பொழுது இன விடுதலைக்காக ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்
ஃபைட்டர்ஸ் என்றெல்லாம் கூறினார்கள். அதன் பின்னர் அவர்களுடைய நிலை மாற்றம் வந்தது என்னவென்றால் 9/11 நடந்த பின்பு யாராவது ஆயுதம் தூக்கி போராடினால் அவர்கள் எல்லோருமே பயங்கரவாதிகள். அதற்கு முன்னதாக விடுதலை புலிகள் போராடும் பொழுது எத்தனையோ இடங்களில் நான் பார்த்திருக்கின்றேன் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் என்று அவர்கள் கூறிய விடயங்களே. இப்ப முழு மாற்றமும் வந்திருக்கின்றது. உலகத்தில் பெரிய ஒரு மாற்றம் வந்திருக்கிறது. இந்த மாற்றத்தில் இறமையை குரலாக மாற்றுவதற்கு என்ன வழிகள் இருக்கின்றன? உண்மைதான். இப்ப மாஸ்டரே நிறைய விடயங்களை சொல்லிவிட்டார். என்னென்று சொன்னால் குளோபலைசேஷன் இல்லாமல் போகிறது என்பதை குளோபலைசேஷன் என்று அமெரிக்கா கொண்டு வந்ததுக்கு சொல்லுவார்கள் 20வது நூற்றாண்டு அமெரிக்காவுக்கானது, 21வது நூற்றாண்டு சீனாவுக்கானது. அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும், வேறு வழி இல்லை. அப்ப குளோபலைசேஷனுக்கு முன்னர் இந்த பயங்கரவாதம் என்றதை கண்ட பாட்டுக்கு பயன்படுத்த முடியவில்லை. ஏனென்று சொன்னால் இரு துருவங்களாக இருந்தன, பனி போர் என்று. அப்போதுதான் பல நாடுகள் தப்பி பிழைக்கக்கூடியதாக இருந்தது. குளோபலைசேஷன் என்று வந்த பிற்பாடுதான் அந்த ஒரு முனைவாக்கத்தில அவர்கள் நினைத்ததுதான் உலகில் சட்டம், உலக போலீஸ்காரன் என்ற மாதிரி. உதாரணமாக பாருங்கள், பயங்கரவாதம் என்பதை அவர்கள் சொல்கிறார்கள் என்பதற்காக நாங்கள் ஏற்றுக்கொள்வதுதான் தவறு. குதிசை பாருங்கள், ட்ரம்ப் இருக்கும் போது அவர்கள் பயங்கரவாதிகள், பைடன் இருக்கும் போது அவர்கள் பயங்கரவாதிகள் இல்லை, திருப்ப ட்ரம்ப் வந்த போது அவர்கள் பயங்கரவாதிகள். இப்ப இப்படித்தான் மாறிக்கொண்டிருக்கும். இப்ப அல் ஜொலானிய பாருங்கள், சிரியாவில் அமெரிக்காவில் பயங்கரவாதிகள் அறிவிக்கப்பட்டவர், இப்ப ஐரோப்பிய ஒன்றியத்திலும் கொஞ்சம் குலாமுறார், இப்போது அவர் தேசிய வீரர். அப்ப இதுகள் அவங்க தங்கட உலக மயமாக்கல்களுக்காக செய்கிறது, தங்கட நலன்களுக்காக, மாஸ்டர் சொன்னது போல வர்த்தக நலன்களுக்காக அது செய்யப்படுவது. அதை நாங்கள் தாரக மந்திரமாகவும் மனித உரிமைகளாகவும், மனித உரிமைகள் என்பது கூட அவங்கள் அது ஒரு டூல், அது ஒரு ஆயுதம். அமெரிக்காவை பொறுத்த வரையில அவன் கையில கிடைக்கிற பேப்பரையும் ஆயுதமாகத்தான் பயன்படுத்துவாங்க. அது அவங்களோட ஜீன், அது அப்படித்தான் அவன் செய்வான். இப்ப அவன் மனித உரிமைகள் அமைப்பாக இருக்கலாம், மன்னிப்பு சபையாக இருக்கலாம், அல்லது IMF ஆக இருக்கலாம், எல்லாத்தையும் ஆயுதமாகத்தான் பயன்படுத்தும். அது ஏதோ எங்களுக்கு நன்மையை தந்துவிடும், கொட்டிவிடும் என்று சொல்லி நாங்கள் அதுக்கு பின்னால ஓடுவது, எங்கள் நிலையை மறந்து ஓடுவதுதான் பிரச்சனை. இப்ப மாஸ்டர் கூறினார், இந்தியா தன்னுடைய நலனுக்காக செய்கிறது. அதை ஏதோ இந்தியா எங்களுக்காக செய்கிறது என்று சொல்லி, தாங்கள் சொல்லி செய்தது என்று சொல்லி ஒரு கூட்டம், அது பைத்தியகார கூட்டம் மாதிரி உண்டு. தாங்கள் செய்யத்தான் என்ன அங்க நடந்தாலும் என்ன, இந்தியா தும்மினாலும் உடனே இங்க அரைக்க வந்துடும், நாங்கள் சொல்லித்தான் இந்தியா தும்மினது. சரி, அது ஒரு கூட்டம். அடுத்தது இந்த செல்வ மலைக்கான டெலோவென்றது, உண்மையில் டெலோவில் எத்தனையோ அறிவார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ எத்தனையோ என்ன வினைத்திறன் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் இருக்க ஏன் இவர்களை மட்டும் இப்படி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு விட்டு ஒரு இனத்துக்கு அழிவு? நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இலங்கை அரசு அல்லது ஏதாவது ஒரு அரசு சொல்லி இருக்கிறதா இந்த நாடு இங்க வரக்கூடாது என்று? ஏதாவது ஒரு அரசியல் கட்சி, தென்னிலங்கையின் அரசியல் கட்சிகள், தென்னிலங்கை அரசாங்கம் ஏதாவது சொல்லி இருக்கிறதா இந்த நாடு அங்க இங்கு வரக்கூடாது என்று? இது ஒரு உண்மையில் இது ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு எங்கள மக்களை காண ஒரு புதைகுழியை தோன்றுகிறார்கள். போன தடவை நாடாளுமன்ற தேர்தலில் தப்பி பிழைக்க விடப்பட்டதற்கான பலனை தமிழ் மக்கள் அனுபவிக்கிறார்கள். அடுத்த முறை முற்றாக கலைந்தெடுக்க வேண்டிய கட்டம் ஒன்று இருக்கின்றது. இதை உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் செய்தால் நல்லதாகத்தான் இருக்கும். ஏனென்று சொன்னால் முதலில் இவ்வாறானவர்களை அகற்ற வேண்டும். இப்ப பாருங்கள், நேற்று ஒரு செய்தி வந்திருந்தது, the father of the Iranian nuclear program, அக்பர் எட்மெட், அவர் 96வது வயதுல காலமாக இருக்கிறார். தமிழர் தேசத்துல ஃபாதர் என்று ஏதாவது ஒன்றுல, அதாவது எங்கள் தேசத்தின் தந்தை என்று செல்வராயத்துக்கு பிறகு, தேசிய தலைவருக்கு பிறகு யாராவது இருக்கிறார்களா? சரி, அவர்களை விடுங்கள், அவர்கள் அறிஞர். இது ஒரு சயின்டிபிக் நியூக்ளியர் புரோகிராம். அதாவது இன்று ஈரான் அமெரிக்காவுக்கு இணையாக நியூக்ளியர் உடன்பாட்டுக்கு மேசையில் அமர்ந்து பேசுவதற்கு தனது உழைப்பை கொடுத்தவர் அவர். 96வது வயதுல இறந்திருக்கிறார். எங்கள்கிட்ட பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன, அறிவுஜீவிகள் இருக்கின்றன, வெளிநாடுகள் இருக்கிறார்கள். எல்லோரும் யாராவது இப்படி எங்கள் தமிழ் ஈழத்தின் தந்தை என்று போற்றக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறார்கள்? அன்று ஒருவர் கூறினார், பயங்கரவாதத்தை விட
இந்த நாடுகள் அரசுகள் கண்டு அஞ்சுவது பயங்கரவாதத்தை விட பகுத்தறிவாளிகளைத்தான். பயங்கரவாதிகள் தாக்குதலைத்தான் செய்யலாம், ஒரு பகுத்தறிவாளிகள் ஒரு சமூகத்தையே மாற்றி விடுவார்கள் என்பது சரி. அந்த நிலையில் கூட யாராவது இருக்கிறார்கள்? வெளிநாடுகளை சொல்கிறார்கள், அவர் ஒரு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக வந்து விட்டார், அல்லது அந்த நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினராக வந்து விட்டார், அல்லது அந்த நாட்டின் காவல்துறை அதிகாரிகளாக வந்து விட்டார். அது சாதாரணம். இங்க வந்து நீங்க படிச்சீங்கன்னா அதுக்குரிய வேலை வேற கிடைக்கும். அது அந்தந்த நாட்டில் நீங்கள் போய் படிச்சீங்களா அந்த நாடு இப்ப டாக்டரா வந்துட்டார், இன்ஜினியர் வந்து அதை டாக்டரா மெடிக்கல் பேக் ஸ்கூலுக்கு போனா நீ டாக்டரா தான் வருவ. அப்புறம் அதை தமிழன் ஒருத்தன் டாக்டரா வந்து படிச்சா தமிழனோ சிங்களமோ இங்க வெள்ளக்காரனோ யாரோ டாக்டர்லாண்டா இன்ஜினியர் இந்த தேசத்துக்கு என்ன செய்தான்றா முக்கியம். நான் இந்த நாட்டுல எம்பியா வந்துட்டேன், இந்த நாட்டுல டாக்டரா வந்துட்டேன், இந்த நாட்டுல ஈஸியா வந்துட்டேன், இந்த நாட்டுல லெக்சரா வந்துட்டேன்டா என்ன இருக்கு அதுல? அது இங்க ஆயிரத்துல உண்டு. அதால உண்ட தேசத்துக்கு நீ என்ன செய்த? உண்ட தேசத்தின் தந்தை என்று யாரும் சொல்றாங்களா? இல்ல. உண்ட தேசத்தை இப்ப தமிழீழ தேசத்தில பொருளாதார ரீதியாக இருக்கலாம், அரசியல் ரீதியாக இருக்கலாம், விஞ்ஞான ரீதியாக இருக்கலாம், அந்த மக்களுக்கான பகுத்தறிவை கொடுத்தவராக இருக்கலாம். யாராவது இருக்கிறார்களா தந்தை என்று போற்றக்கூடிய? இல்லை. நீங்கள் வெளிநாடுகளில் தந்தையாக இருந்ததே பிரயோசனம் இல்லை. இன்று ஈரான்காரன் இன்றைக்கு பாருங்கள், ரஷ்யாவுக்கு அமெரிக்காவின் சிறப்பு பிரதிநிதி ஸ்டீவ் விட்கோஃப் போயிருக்கிறார். அவர் பேச்சுவார்த்தைக்கு போயிருக்கிறார். பேச்சுவார்த்தைக்கு போகும் முதல் ரஷ்யாவுக்கு அந்த ரஷ்யாவு கைப்பற்றிய இடங்களை கொடுக்க வேண்டும் என்று மிகப்பெரிய ஒரு அடிபாடு ஒயிட் ஹவுஸில் நடந்திருக்கிறது. அவர் சொல்லியிருக்கிறார், அவ்வளத்தை கொடுத்து விட்டு தான் நாங்கள் சதைக்கலாம், வேறு வழி இல்லை எங்களுக்கு என்று. ட்ரம்ப் இன்னும் ஒத்துக்கொள்ளவில்லை. இருந்த போதும் வெள்ளிக்கிழமை போயிருக்கிறார். பூட்டின் நடந்து வருகிறார். எல்லா ஊடகங்களும் இதைத்தான் போட்டிருக்கிறது. அவர் உடனடியாக கையை தூக்கி நெஞ்சில் வைக்கிறார், இதயத்தில். அதை எல்லோரும் அந்த வீடியோ திருப்பி ஷேர் பண்ணி கொண்டு, அதாவது தன் நெஞ்சில கையை வைத்து பூட்டினை வரவேற்கிறார். இன்னும் வரவேற்பது மட்டுமல்ல, அது பூட்டினுக்கு பின்னால் போகிறார். அந்த போகிற பாடி லாங்குவேஜை தான் கூடுதலாக பார்க்கிறார். எவ்வளவு தூரம் இறங்கி வந்திருக்கிறீர்கள் நீங்கள், அந்த பாடி லாங்குவேஜ் இரண்டையும் கம்பேர் பண்ணி தனது இதயத்தில் கையை வைக்கிறார். நடந்து வரும்போது போது பேருந்து கையிலாக கொடுத்து விட்டு பின்னால் போகும். அப்ப அவர்கள் கூறுகிறார்கள், இவ்வளவு தூரத்துக்கு அந்த போரில் அமெரிக்கா ஒரு பின் தாங்கி நிற்கிறதுன்றதை அந்த பாடி லாங்குவேஜ் வழியாக காட்டுது. அதே போலதான் கடந்த வருடம் ஆண்டனி பிளிங்கன் சீனாவுக்கு போன போது சீனா அதிபர் நின்றதுக்கும் அவர் பக்கத்தில் நின்றதற்கும் ஒரு பாடி லாங்குவேஜை காட்டியிருக்கிறார். ஆனால் இன்று பார், ஏன் என்று சொன்னால் அவர்கள் எந்த எதிர்ப்புகளையும் தாங்கி எந்த நாடுகளுக்கு பின்னாலும் ஓடவில்லை. அவர்தான் பெரிய நாடு, அவரை விட்டால் எங்களுக்கு இது தருவார்கள் என்று அவர்கள் செய்யவில்லை. இந்த நாட்டையும் எதிர்க்கவும் இல்லை. அதற்காக இன்று பாருங்கள், அமெரிக்கா இவ்வளவு தடையை போட்டு இன்னும் தடை கூட நீக்கவில்லை. ஆனால் புட்டின் பேசுகிறார், அமெரிக்காவில் அமெரிக்க பிரதிநிதியை கூட சந்திக்கிறார்கள். அப்ப என்னென்று சொன்னால் மாஸ்டர் கூறியது அதுதான், நீங்கள் உங்கள் தேசத்துக்காக உங்கள் அந்த மக்களுக்காக நிற்கும் போதுதான் நீங்கள் உங்கள் தேசத்தின் தந்தையாக போற்றப்படுவீர்கள். நீங்கள் அந்த மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பின்னர் அண்டைய நாடுகளுக்காக பணியாற்றி கொண்டிருக்கும் போது அந்த மக்களுக்கு எந்த விதமான நீதியும் கிடைக்கப் போவதில்லை. குளோபலைசேஷன், நீங்கள் இப்ப கூறியது போல குளோபலைசேஷன் என்றது இப்போது முடிவுக்கு வந்து விட்டது. மாஸ்டர் மாதிரி தான் கூறியிருந்தார், எல்லோரும் அறிவித்து விட்டார்கள். ஸ்டாமர் கூட அறிவித்து விட்டார் குளோபலைசேஷன் எண்ட். அது எங்களுக்கு கிடைத்த ஒரு சந்தர்ப்பம். ஏன்னா இந்த குளோபலைசேஷனுக்கு தான் நாங்கள் மாட்டுப்பட்டு இவ்வளவு சின்ன பின்னமாக இருந்தோம். இப்போது அது இல்லை. எனவேதான் இப்ப ஈரானை பொறுத்தவரையிலும் ஈரான் கூறுகிறது, நான் முன்னே அணு ஆயுத உடன்பாட்டுக்கு வரமாட்டேன் என்று. நேரடியான பேச்சுக்கு, நேரடியற்ற பேச்சுக்கு தான் நான் வருவேன். நேரடியான பேச்சுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எங்கள் மீதான தடையை நீக்க வேண்டும். அப்ப நேரடியற்ற பேச்சு என்னென்று நான் தேடி பார்த்தா, ஈரான் அதிகாரிகளும் ஓமானுக்கு போவார்கள், அமெரிக்க அதிகாரிகளும் ஓமானுக்கு போவார்கள். 2 பேரும் வேற வேறு அறைக்கு இருப்பார்கள். ஓமான் அதிகாரிகள் இவர்களோட கதைப்பார், ஓமான் அதிகாரிகள் அவர்களோட கதைப்பார், ஓமான் அதிகாரிகள் கதையை சொல்லுவார். இதுதான் நேரடியற்ற பேச்சுக்கள். அப்ப ஏனென்றா தன் நிலையிலிருந்து இறங்கவில்லை. ஏனென்று சொன்னால் முன்னே, அதாவது 2017 இருந்த ஈரான் இப்போது இல்லை. இப்போது
ஈரான், அதாவது சொல்றார்கள் ஈரான் எரிபொருள் மட்டும் ஏற்றுமதி அல்ல, இப்போது ஈரான் ஆயுதங்கள்ல இருந்து தொழில்நுட்ப பொருட்கள் விலையும் ஏற்றுமதி செய்கின்றது. கடந்த வருடம் 152 டொன் பொருட்களை ஏற்றுமதி செய்திருக்கின்றது, எரிபொருட்கள் அற்ற பொருட்கள், கிட்டத்தட்ட $58 பில்லியன். இன்றைக்கு உக்ரைன் போர்ல ரஷ்யா வெற்றியீட்டியதுக்கு ஈரான் ஷஹீத் 136 தாக்குதல் விமானம் ஒரு காரணம். அதனை முறியடிக்க முடியவில்லை மேற்குலகத்தின் எந்த ஒரு ஆயுதத்தால். சரி, இப்ப ஈரானுடன் ஒரு சண்டை வரப்போகிறது என்று இப்ப உங்களுக்கு தெரியும். முதல் யுஎஸ்எஸ் ஹாரி ட்ரூமர் நிற்கின்றது விமானம் தாங்கி கப்பல். இப்போது இந்து சமுத்திர பிராந்தியத்துக்குள்ளாக கால் வின்சன் நகர்ந்து கொண்டிருக்கிறது. 2வது விமானம் தாங்கி கப்பலை அமெரிக்கா கொண்டு போகும். ஆனால் போர் நடைபெறுமா என்றால் அது ஒரு சந்தேகம். ஏனென்று சொன்னால் அமெரிக்காவால் தாக்கம் பிடிக்க முடியும். ஏனென்றால் ஏற்கனவே ஈரான் 2 தடவைகள் அமெரிக்காவின் அத்தனை வான் பாதுகாப்புகளை மீறி இஸ்ரேலை தாக்கி காட்டிவிட்டது. அப்ப அடுத்த முறை ஈரான் பலம் முன்னே மாதிரி, அதாவது 2017ஆம் ஆண்டு ட்ரம்ப் நினைச்ச மாதிரி இல்லை. இதுதான் அந்த வளர்ச்சி. அவர்கள் தங்கள் நிலைக்கு நிற்கிறார்கள் எல்லோரும், எல்லா நாடுகளும், இந்த நாடுகளும். இப்ப நான் கூறினேன் ஈரான் அணுவாயுதத்தின் தந்தை என்று, அணுசக்தியின் தந்தை என்று. ஆனால் அவர் அதற்கு வருவதற்கு கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட அணு விஞ்ஞானிகளை அவர்கள் இழந்திருந்தார்கள். இஸ்ரேல் படுகொலை செய்திருந்தது ஈரானில் வைத்து. நன்றி அரசர்களே. மாஸ்டர் அரசர்கள் இப்பொழுது வளர்ச்சி தொடர்பாக கூறும் பொழுது, உங்களுடைய கட்டுரையில் இரவியின் குரலாக மாற வேண்டும் என்ற அந்த விடயங்களை நீங்கள் கூறும் பொழுது, 2009ஆம் ஆண்டுக்கு முன்னதாக தமிழர் தாயகத்தில் இந்த மண், அந்த மக்கள், இனப்பற்று, அந்த மொழி இவையாவுமே ஓங்கி நின்றது. ஆனால் 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் நிலை மாற்றத்தை காணக்கூடியதாக இருக்கின்றது. குளோபலைசேஷன், உலகமயமாக்கல் தொடர்பாக அது தோத்துவிட்ட என்ற அந்த விடயங்களை கூறும் பொழுது ஒரு காலகட்டத்தில் நான் நினைக்கிறேன் பலரை திருப்பி அனுப்புவதற்கான வாய்ப்புகளும் கூட ஏற்படலாம். என்னுடைய கேள்வி என்னவென்று சொன்னால், இறைமையின் குரலாக மாற வேண்டும் என்று சொன்னால் மண்ணில் இருந்து அந்த குரல் ஓங்கி ஒலிக்க வேண்டும். அந்த நிலைமை இப்பொழுது இருக்கிறதா? சமீபத்தில் ஒரு காட்சி ஒன்று பார்த்தேன், அதை என்னால் உறுதிப்படுத்த முடியவில்லை. அந்த காட்சியில் காலை 6 மணிக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான மோட்டார் சைக்கிள்ஸ் அங்கே யாழ்ப்பாணத்தில் தரிக்கப்பட்டிருந்தது. ஆரம்பத்தில் பார்க்கும் பொழுது இவ்வளவு அர்ப்பணிப்போடு 6 மணிக்கே வேலைக்கு போய்விட்டார்கள் என்று பார்த்தேன். ஆனால் அந்த காட்சியை பார்த்த நிறைவில் கூறினார், அஜித்தினுடைய திரைப்படம் வந்தது, முதலாவது காட்சி பார்ப்பதற்காக சென்றிருந்தார்கள் என்று அவர் கூறிய விடயத்தை நான் பார்த்தேன். உங்களுடைய இந்த கட்டுரையோடு நான் அதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மண்ணில் இருந்து வர வேண்டிய இந்த குரல், அவ்வாறான ஒரு பற்று, அந்த இனவரி நம்மிடம் அங்கே இருக்கிறதா? அதாவது நல்ல ஒரு கேள்வி கேட்கின்றீர்கள். இதற்கான பதிலை ஏற்கனவே அரசு கூறிவிட்டார். அதாவது நாங்கள் இன்னொரு அரசாங்கத்துக்கு வேலை செய்கிற ஒரு இலங்கை அரசாங்கமா இருந்தாலும் சரி, இந்திய அரசாங்கமா இருந்தாலும் சரி, சீன அரசாங்கமா இருந்தாலும் சரி, அல்லது அமெரிக்க அரசாங்கமா இருந்தாலும் சரி, ஐரோப்பிய ஒன்றிய அரசாங்கங்களா இருந்தாலும் சரி, பிரித்தானிய அரசாங்கமா இருந்தாலும் சரி, இன்னொரு அரசாங்கத்துக்கு வேலை செய்கிற தன்மையை நாங்கள் வளர்ப்போம் என்று சொன்னால் மக்களுக்கும் இதெல்லாம் வரும். மக்களுக்கு தங்களுக்கு மேல தாங்களே நம்பிக்கை இழந்து உள்ளுக்குள்ள ஒரு வெடிப்பு, ஒரு பெதும்பல் நிலை வரும். அந்த நேரத்துல அதுக்கு ஆறுதல் சொல்றதாக கலைதான் அமைகிறது. அதுக்கு ஆறுதல் தர்றதா போதைதான் ஆயிடுறது. அதான் பொருட்களோட வளர்ச்சி வர்றதுக்கு காரணம். கலை உண்மையான கலைக்குள்ள போகாம மயக்கிற கலைக்குள்ள போகுது. அந்த மயக்கத்துலதான் நாங்கள் என்ன செய்யறோம்னு தெரியாத நிலைக்கு மக்கள் போறது. இதை ஊக்குவிப்பார்கள் எல்லாரும் சேர்ந்து. சொன்னா மக்களுடைய அந்த சிந்திக்கிற தன்மையை வலுங்கடிக்கிறது. அதனால நீங்க சொல்ற மாதிரி இந்த நிலை வர்றதுக்கு காரணம் என்னென்றால், அங்கு யார் என்ன செயல் திட்டத்தை அந்த மண்ணில் ஏற்படுத்தினீர்கள், அந்த செயல் திட்டத்தின் மூலமாக மக்களுடைய வாழ்வை அவர்கள் நிலைப்படுத்தலாம் என்கின்ற எண்ணத்தை எப்படி கொடுத்தீர்கள், அப்படி கொடுத்ததன் மூலமாக சேரிட்டிஸ் வச்சுக்கொண்டு ஒரு சின்ன 10 பேரை உங்களுக்கு தேவையான ஆட்களை அங்க பிடிச்சு வச்சுக்கொண்டு விளையாடாதீங்க. அது இல்லை சேரிட்டி. தமிழர் புனர்வாழ்வு கழகம் இருக்கிற பொழுது கிழக்குல விடுதலை புலிகள் வேலை செய்ய முடியாத நிலை இருக்குது. படை அழுத்தம், சிங்கள படையில அழுத்தம் மிக கடுமையா இருந்த ஒரு நேரம். அந்த நேரத்துல தேசத்தில் என்ன சொன்னாருன்னு சொன்னால், வடக்குல நீங்கள் தமிழர் புனர்வாழ்வு கழகத்தை கட்டமைச்சு கொண்டு, அதே நேரத்துல கிழக்குல இருக்கிற ஆசிரியர்கள், கிழக்குல இருக்கிற குருக்கள், கிழக்குல இருக்கிற மக்களுக்கூடாக நீங்கள் மக்களுக்கு பணி செய்யுங்கள், அதை மறந்து விடாதீர்கள் என்று சொன்னால், அந்த மக்களுக்கான நம்பிக்கை வாழ்வு அளிக்கப்பட்டால்தான். ஏன் தமிழ்ல பொறுமை மேம்பாட்டு கழகத்தை அந்த நேரத்தில் அமைத்தார். அந்த தமிழ்ல பொறுமை மேம்பாட்டு கழகத்துல வெளியிடப்பட்ட அந்த தரவுகளையும் தகவல்களையும் வைத்துக் கொண்டுதான் இன்றைக்கு மட்டும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் வடக்கு கிழக்குடைய பொருளாதாரத்தை திட்டமிடுகிறது என்பது பலருக்கு தெரியாத விடயம்.
என்னன்னு சொன்னால் எங்களுடைய மண்ணினுடைய தன்மையை வெளிப்படுத்துங்கள், எங்களுடைய மக்களுக்கான நம்பிக்கை வாழ கொடுங்கள். இதுதான் தேசிய தலைவருடைய வேண்டுகோளாக இருந்தது. ஆயுத எதிர்ப்பு அது பாதுகாப்புக்கான உண்டு. ஆனா நீங்க மக்களுடைய நம்பிக்கையை நிலப்படுத்துறதுக்கான, நாட்டினுடைய பொருளாதாரத்தை வெளிப்படுத்துறதுக்கான எதை செய்தீர்கள், எங்கு செய்கிறீர்கள்? அங்குதான் பிரச்சனையா இருக்கின்றது. இது பாராளுமன்ற பிரதிநிதிகளுக்கான விடயம். நீங்கள் மக்களுடைய பிரதிநிதிகளை போடுவீர்கள், மக்களுடைய பிரதிநிதிகளை போட்டு நீங்கள் அந்த காலத்துல அரசர் முடிசூடின உடனே நான் தான் நாட்டுக்கு ராஜான்னு சொல்லி தடியெடுத்தவன் எல்லாம் செய்வன் என்ற மாதிரியே நிக்க பாக்குறீர்கள். அப்படி அல்ல. இதான் நீங்கள் நிராகரிக்கப்படுற காரணம். இந்த முறை கூட இந்த தேர்தலில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனை உணர்ந்த அடிப்படையில தான் நாங்கள் எங்களுக்குள்ள இருக்கிற அரசியல் வேறுபாடுகள் எப்படி இருக்கட்டும், நீங்கள் பதவிக்கு வர விரும்புற உங்களோட வாட்டையை போட்டிடுங்க, எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு குரலாக இந்த எங்களுடைய இந்த உள்ளூராட்சி அதிகாரத்தை வெளிப்படுத்துவோம்னு கேட்டார். அதுக்கு தமிழரசு கட்சி அதுக்கு எதிரான செயற்பாடு செய்திருக்கிறது. ஸ்ரீலங்கா அரசாங்கம் அல்ல, தமிழரசு கட்சி இதுக்கான ஏற்பாடு செய்கின்ற பொழுதுதான் அவர்களுக்கு தெரிகின்றது இது கண்டிப்பாக இவர்களுக்கிடையில வாக்குப்பிளவு ஏற்படும். அந்த வாக்குப்பிளவு ஏற்படுகின்ற போது அதை நாங்கள் பயன்படுத்துவோம் என்று எல்லா தொகுதிகளிலும் அவர்கள் கேட்கின்றார்கள். தேசிய மக்கள் சக்தி அவர்கள் சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகின்றார்கள். இப்ப யார் நாளைக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய அந்த கோரிக்கைக்கு பின்னடைவு ஏற்படும் என்றால் யார் பொறுப்பு? தமிழரசு கட்சி தான் பொறுப்பு. இந்த கடைசி நேரத்தில் என்றாலும் சரி, தமிழரசு கட்சி அதை உணர்ந்து அதில் இந்த தேர்தலில் இருந்து தாங்கள் வித்ரோல் பண்ற அறிவிப்பார்கள் இருந்து அதுவே தேசத்துக்கான பலமாக இருக்கும். என்று சொன்னால் கிராமிய அதிகாரம் என்பது நிலத்தை நீரையும் பொறுத்த அதிகாரம், அது அரசியல் அதிகாரம் அல்ல, மக்களுடையது, மக்களுடைய வாழ்வை பொறுத்தது. அது பலப்பட வேணுமா இருந்தால் அதற்கான அந்த வாக்குப்பெரும் வெளிப்படுத்தப்பட வேண்டும். ஆனால் அங்கு வெளிப்படுத்தப்படுமா என்பது சந்தேகத்துக்குரியா இருக்கிறது. என்று சொன்னால் தமிழரசு கட்சி தமிழ் மக்களுக்கு எந்த நேரம் மிகப்பெரிய எழுச்சி கொடுத்த கட்சி அல்ல. அது செய்த பல செயல்களால் தான் தமிழ் மக்களுக்கு பின்னடைவுகள் ஏற்பட்டது என்பது வெளிப்படையான உண்மை. நான் தமிழரசு கட்சியில் இருந்த ஆக்கள் தான், இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் கட்சி ரீதியாக நாங்கள் இருக்கவில்லை, ஆதரவாளராக இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு தெரியும் எந்தெந்த இடத்துல என்னென்ன தவறுகள் நடந்து அந்த தன்மை வந்தது என்று. எல்லா இடத்திலும் அரசியல் அதிகாரத்தை கட்டமைக்கிற ஒரு தன்மையில தான் கட்சிகள் இருக்கின்றன தவிர ஒரு இடத்துல மக்களுக்காக நடைபெற்ற ஒன்றுதான் மண்மீட்பு போர் ஒன்றுதான் மக்களுக்காக நடைபெற்றது. அந்த மண்மீட்பு போரை முன்னெடுங்கள். அந்த தேசிய தலைவனுடைய தன்மை என்னுடைய மண் பாதுகாக்கப்படவும் அதே நேரத்தில் இலங்கை மண்ணும் பாதுகாக்கப்படவும் என்ற உறுதியோடு இருந்தவர். ஸ்ரீலங்கா அரசாங்கம் என்று தேசிய தலைவருடைய பலத்தை இல்லாமல் செய்ததோ அதன் பின்னர் தான் இன்று சர்வதேச பிரச்சனைகளுக்கு சிக்கிக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் இந்தியாவுக்கு எதிரானவர்கள் இல்லை. இந்தியா காலாதிகாலமாக எங்களுக்கு பண்பாட்டு தொடர்பு, எங்களுக்கும் உறவுகள், நாங்கள் ஒரு மரத்தினுடைய இரு கிளைகள், தமிழக மக்கள் நாங்களும் தொப்புள் கூட உறவுள்ள நாங்களும் எங்களுக்கு தெரியும். அது நாங்கள் மறக்கவும் இல்லை, இந்தியாவுக்கு எதிராக செயற்பட சொல்லவும் இல்லை. இந்தியாவோட தேவைகளுக்காக இல்லைங்கள், மற்ற நாடுகளுடைய தேவைகளை பொறுத்த மட்டில் நீங்கள் நிபந்தனைகளை வைத்து உங்களுக்கான நன்மையை பெறுங்கள் தான் சொல்கின்றோம். இதனால சொன்ன உடனே நாளைக்கு அரசு மாதிரி எங்க இருக்கிறார்கள் வெறும் இந்தியாவுக்கு எதிராக மாறிவிட்டார்கள். இந்தியாவுக்கு எதிராக மாற இல்லை. இன்றைக்கு கூட என்ன பிரச்சனைன்னு சொன்னால் உண்மையை பேசலாம். இது உண்மையில இந்தியா எங்களை ஒரு காலம் வரலாற்றில் எப்படியாவது இந்திய அரசு ஸ்ரீலங்காவை ஆக்கிரமிச்சன்னு ஒரு வரலாறு இருக்கா? இல்லை. நாங்கள் தான் அமிர்தலிங்கம் அங்க போய் சென்னையில இருந்ததுக்கு பிறகுதான் எங்கள் சார்பாக அவர் தலையிட வேண்டிய தேவை வந்தது. யார் கூட்டி கொண்டு வந்தது? இந்தியா ஆக்கிரமிச்சதா அல்லது நீவான்னு கூட்டி கொண்டு வந்தது? நாங்களா அவர்களா? இல்ல, பதில் சொல்லுங்கள். எப்ப இதுக்கு முதல் இந்தியா எங்களை ஆக்கிரமிச்சது? இந்திரா காந்தி நிதானமான வந்தார். அந்த நேரத்துல சங்கல்ய தேவைக்காக அந்த உணவு பொதிய போட்டார், ஆயுத பயிற்சியை கொடுத்தார், பாதுகாத்தார், அது வேறு விடயம். ஆனால் பொன்னம்பலம் ராமநாதனோ அல்லது மதிப்புக்குரிய அமரர் ஜி பொன்னம்பலம் அவர்களோ அந்த காலத்திலிருந்து எதற்காக வேண்டி நாங்கள் எங்களுடைய தன்மையை இழந்து இன்னொரு நாட்டுக்குள்ள பூராம இருந்தார்கள்? எங்களுடைய நாட்டு பிரச்சனை எங்களோடு இருக்க வேண்டியது. எந்த நேரமும் நாங்களும் ஸ்ரீலங்காவில் இருக்கின்ற மற்ற முதல் தேச இனமாக இருக்கின்ற ஈழத்தமிழ் இனமும் சமத்துவமான இனமாக இருக்கின்ற சிங்கள தேச இனமும் அங்கு தொழில் ரீதியாக குடிகளாக இருக்கின்ற மலையக மக்களும் அங்கு வர்த்தக ரீதியாக குடிகளாக இருக்கின்ற
முஸ்லிம் மக்களும் இணைந்து பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் இது. ஒரு மேசையில பேசி தீர்க்க வேண்டிய, இன்றைக்கும் ட்ரம்ப் வந்து என்னத்துக்காக அரசு சொன்ன மாதிரி இன்றைக்கும் ஈரானோட வந்து பேச்சுவார்த்தை கொடுத்திருக்கிறார், ரஷ்யாவோட பேச்சுவார்த்தை கொடுத்திருக்கிறார். என்றால் வந்து பழிவாங்குறதுக்குரிய விளையாட்டு இல்லை அரசியல். அரசியல் வந்து நடந்த விஷயத்தில் இருந்து மேலெழுவதற்கான ஒரு ஆற்றல். அந்த ஆற்றல் ஒவ்வொருவரும் தன்னுடைய அதிகாரத்தை கட்டமைத்து தான் பெறலாம். ஆனால் நாங்கள் சொன்னோம், யார் மதிப்புக்குரிய ஸ்ரீலங்கா பிரதமர் ஹரணி அவர்களுக்கு இந்த மதிப்பென்று சொல்ல அவருடைய அரசியலுக்காக நான் கொடுக்கவில்லை. அவர் வந்து சமூக ரீதியாக செய்த பல விடயங்கள் எங்களுக்கு தெரியும். அதுக்காக தான் அந்த மதிப்பென்று சொல்ல கொடுக்கிறோம். அந்த ரீதியாக உங்களுக்கு தொண்டு செய்கிற மனப்பான்மை இருக்குமா இருந்தால் அவருக்கு தெளிவாக சொல்லி இருக்குன்னு, நீங்கள் ஈழத்தமிழுடைய இறமையை ஏற்றால் ஒழிய நீங்க செய்கிற ஒன்றையும் செய்ய மாட்டீங்க. ஈழத்தமிழுடைய இறமையேற்றி இந்த மண்ணில வந்து ஈழத்தமிழர்களுக்கும் இறமைன்றது வந்து நாங்கள் சிங்கள நாட்டை படிக்கிறோம்ன்ற கருத்து இல்லை. நாங்கள் எங்கட இந்த மண் எங்களை சொந்த மண்ணுன்னு சொல்லி பொது ரத்தினதுரையவர்கள் தெளிவாக சொன்னார். எங்கட பக்கத்துல நாங்கள் அந்த நாட்டில இருந்து எங்கட மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய மண்ணுடைய பாதுகாப்பையும் உங்களுடைய மண்ணுடைய வளத்தை அமைதியையும் உங்களுடைய வளத்தையும் நாங்கள் பாதுகாத்துக் கொள்றோம். நீங்க உங்களோட மண்ணுடைய வளத்தையும் உங்களோட பாதுகாப்பையும் பாதுகாத்துக்கணும். அதே நேரத்தில் இலங்கை தீவுக்கு ஒரு ஆபத்து வருமா இருந்தால் நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து 4 இனங்களும் சேர்ந்து இலங்கை தீவுக்குள் அந்நியர்களுடைய வரவு வராமல் பாதுகாப்போம் என்ற நிலப்பாட்டை பிடித்தான் சொல்றோம். அதுக்காக தான் அவருக்கு சொன்னோம், இதே நீங்கள் செய்யாமல், அதாவது நீங்கள் அரசியலமைப்பு கொண்டு வந்த நேற்று கூட தேர்தல் பரப்பிற்கு வந்த பிரதமர் ஹரணி அவர்களை மாவட்டத்தோறும் கந்தசாமி கோயில் கும்பாபிஷேகத்தையும் கொண்டு போய் அங்கேயும் வந்து அவருக்கும் வந்து கையில காப்பும் கட்டி பூவும் கட்டி எல்லாம் செய்து விளையாடி இருக்கிறார்கள். சரியா? ஆனா என்ன பிரச்சனை, அவர் அங்க வச்சு தெளிவா சொல்றார். என்ன சொல்றார்? மிக மிக தெளிவா சொல்றாரு. என்னன்னு சொன்னா, எங்களுக்கு மேல யாழ்ப்பாண மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு நாங்கள் வந்து ஏற்றவர்களாக நடப்போம் உண்டு. அதுக்காக அவருக்கு சொல்றோம், நீங்க யாழ்ப்பாண மக்கள் இல்லை, யாழ்ப்பாண அரசுடைய மக்கள் என்று சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த தமிழ் மக்களுக்கு உங்களுக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் நீங்கள் உண்மையாக நீங்கள் கருதுவீர்களா இருந்தால் தமிழ் மக்கள் இறமையை ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்க தமிழ் மக்கள் இறமையை ஏற்றுக்கொள்ளாத வரை சிங்கள மக்களும் இறமை இழந்து கொண்டு போறீர்கள். இன்றைக்கு உங்களுடைய இறமை வந்து படிப்படிப்படியாக போய் இன்றைக்கு இன்னொரு நாட்டிலிருந்து வருகிற கட்டளையில் இருக்கிற செயற்படுற நிலையில நீங்கள் வந்து நிற்கிறீர்கள். இந்த நிலை வந்து விடுதலை இருக்கைகள் இருந்ததா? அங்க வந்து இந்தியாவோட ராணுவம் வந்து செயல்பட்ட நேரத்துல கூட பிரேமதாசவும் தேசிய தலைவர்கள் இணைந்து அங்கிருந்து அந்த மண்ணிலிருந்து அவர்கள் வெளியேற்ற வரலாறு உங்களுக்கு தெரியாதா? இதுதான் கேட்கிறோம். நீங்கள் வந்து தமிழ் மக்களுடைய பலத்தை இழக்க செய்து கொண்டு நீங்க எல்லாம் பேசுகிறீர்களா? அந்த உண்மையை ஏற்றுக்கொள்றீர்கள். இந்த மண் உங்களுடைய சொந்த மண். எங்களுக்கு அரசியல் பாச விட வேண்டாம். எந்த ஒரு அரசியல் மிக தெளிவாக ஜாகன் சொன்ன எங்களுக்கு வேணாமன்ட்டு. ஒற்றையாட்சி, சமஸ்டியாட்சி, தனியாட்சி, கூட்டாட்சி, ஒன்றியாட்சி, ஜாகன்ஸ் பொலிட்டிக்ஸ்ல விளையாடுற விளையாட்டுகள். ஆனா என்ன வேணும், எங்களுக்கு வரலாற்று தாயம் ஒன்று அங்க ஒன்று இருந்தது என்பதை பகிரங்கமாக வெளிப்படுத்துங்கள். தமிழர்களுக்கு வரலாற்று தாயம் இருந்தது, சிங்களவர்களுக்கு வரலாற்று தாயம் இருந்தது. இந்த வரலாற்று தாயத்தை கொண்ட தேச மக்களாகிய நாங்கள் இங்கு எங்களோடு வந்து தொழில் ரீதியாகவும் வர்த்தக ரீதியாகவும் எங்களுடைய நாட்டினுடைய மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முஸ்லிம் மக்களையும் மலைய மக்களுக்குமான சகல அரசியல் உரிமைகளையும் கொடுத்து நாங்கள் பேண வேண்டிய பொறுப்புங்களுக்கு இருக்கிறது. இந்த உண்மையை உணர்ந்தீங்கள் என்றால் தான் தமிழ் பகுதியில் வாழ்கிற சிங்கள மக்களுடைய பாதுகாப்பையும், சிங்கள பகுதியில் வாழ்கிற தமிழ் மக்களுடைய பாதுகாப்பையும், எல்லா பகுதியில் வாழ்கிற மற்ற முஸ்லிம் சகோதரர்களுடைய மலையாள சகோதரருடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தப்படும். மக்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டால்தான் மக்களுக்கான அமைதி வரும். மக்களுக்கான அமைதி வந்தால் தான் மக்களுக்கான வளர்ச்சி வரும். அதைத்தான் நாங்க சொல்றோம். அதை இந்த உள்ளூராட்சி தேர்தலில் செய்யுங்க. தயவு செய்து இந்த உள்ளூராட்சி தேர்தலில் நான் கட்சி சார்பாக கதைக்கவில்லை, கட்சிக்கு அப்பாற்பட்ட முறையில சொல்றேன். தமிழ் இனம் ஒன்றுபட்டு நிற்கிறது என்பதை காட்டுவதற்கு நீங்கள் சைக்கிளை ஓடச் செய்யாவிட்டால் நிச்சயமாக வந்து வீட்டுக்குள்ளேயே இருப்பீர்கள். வெளியால் வந்து எந்த வளர்ச்சியும் ஏற்படாது. சைக்கிள்ல வழிகட்டீங்கன்ற மட்டும்தான் நீங்கள் வந்து உலகத்துல வந்து உழைக்கலாம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கடந்த வருஷம், இந்த வருஷம் இல்லை, கடந்த வருஷம் வந்து மன்னரை நோக்கி என்று சொல்லி எங்களுடைய இந்த இறமை இழப்புக்கு மன்னருடைய அந்த காலத்து காலனித்துவ முடிவுதான் காரணம் என்று சொல்லி ஈழத்தமிழ் மக்கள் வந்து எல்லா இடத்திலும் வந்து மன்னரை நோக்கின்ற மக்கள் எழுச்சியை வெளிப்படுத்தினார் என்பது உண்மை. அதற்கு பின்னர் வந்து பிரித்தானிய அரசாங்கம் வந்து தெளிவாக சொல்லியது, தமிழ் மக்கள் அங்கு இனப்படுகொலை நடந்தது என்பதை உறுதியாக நம்புகிறீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் எங்களால் பாதுகாப்பு சபைக்கு வந்து கொண்டு போக முடியாத நிலை இருக்கின்றது என்றால் பாதுகாப்பு சபையில் போதிய ஆதரவு உங்களுக்கு இல்லாமல் இருக்கிறது. இதுதான் இருக்கிற பிரச்சனை என்று கூறினார்கள். அப்பொழுது நீங்கள் ஏற்புடைய செயல்களை செய்து, இப்ப இவர்கள் பயிற்சிகளை கொடுக்கிறார்கள், நிதியுதவி செய்கிறார்கள்,
எத்தனையோ எல்லாம் செய்கிறார்கள் ஸ்ரீலங்கா. அப்படி செய்கின்ற பொழுது இதை முன்னிபந்தனையாக வைத்து செய்யுங்கள் என்ற வேண்டுகோள் மக்களால் விடுக்கப்பட்டது. அந்த பின்னணியில் தான் மாற்றங்கள் அதற்காக உழைத்த அனைவருக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆனால் அந்த மக்களுடைய எழுச்சி தான் இந்த மாற்றத்தை கொண்டு வருகிறது. இந்த முறை கூட பிரித்தானிய பிரதமரை நோக்கி ஊழல் நடத்தப்பட்ட என்பதை மறந்துடாதீர்கள். மன்னருடைய தவறாலும் பிரித்தானிய அரசினுடைய தவறாலும் நாங்கள் இன்றைக்கு இந்த தன்மையை அடைந்திருக்கிறோம் என்று வெளிப்படுத்தும்படிதான் முதலாவது பந்தியில இந்த ஈழத்தமிழர் படுகொலை வாரத்துல என்ன மாதிரியாக 1833 கோல்புரூக் கமரூன் அரசியல் சீர்திருத்தம் காரணமாக நாங்கள் எங்களுடைய வடக்கு கிழக்குல வாழ்ற நிலைக்குள்ள வந்தோம். எப்படி 1931ஆம் ஆண்டு டொனமூர் சீர்திருத்தத்தின் காரணமாக நாங்கள் சிறுபான்மையினம் என்ற நிலைக்கு வந்தோம். எப்படி சோல்பரி அரசியல் அமைப்பு காரணமாக நாங்கள் அங்க சிங்கள இறைமைக்குள் வாழ்கின்ற சிங்கள பெரும்பான்மை வெற்றியாட்சி பார்லிமெண்ட் முறைக்கு வந்தோம் என்பதை வெளிப்படுத்துங்கள் சொன்னோம். ஆகவே எல்லாரும் சேர்ந்ததை செய்வோம். யாரும் நீங்கள் செய்கிற பணிகள் நாங்கள் குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் நீங்கள் இது மக்களுடைய வெற்றியை பாருங்களே ஒழிய, யாராக இருந்தாலும் இது மக்களுடைய வெற்றியா பாருங்களே ஒழிய. அதுதான் இந்த இடத்துல சைக்கிளை பற்றி பேசிகளோட சொல்றோம். அதாவது ஒரு கட்சி சார்பாக நாங்கள் பார்க்கவில்லை. அதே மாதிரி தான் மக்களுடைய வெற்றியா பார்த்த ஒன்றை நீங்கள் முன்னெடுப்பீர்களா இருந்தால் நிச்சயமாக எங்களை முன்னேற முடியும் என்பதுதான் தாழ்மையான கருத்தாக இருக்கிறது. நன்றி மாஸ்டர் அரசோகள். இலங்கையில் நடந்த தேர்தலை நீங்கள் எடுத்துக் கொண்டால் அரசு தலைவருக்கான தேர்தல் அது எங்கள் எல்லோருக்கும் புரிந்த விடயம். சிங்களத்தில் இருக்கின்ற ஒருவர் மட்டும்தான் அங்கே அரசு தலைவராக வர முடியும். பொது தேர்தல் தங்களுக்கு அறுதி பெரும்பான்மைக்காக வாக்கு பலத்தைப்பதற்காக எல்லா பகுதிகளுக்கும் சென்று பெற்றார்கள். அதாவது நாட்டை ஆளுவதற்கான தேர்தல். ஆனால் உள்ளூராட்சி சபை என்று வரும் பொழுது உள்ளூர் மக்களுடைய பிரச்சனைகள், அவர்களுடைய நாளாந்த பிரச்சனைகள், அவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளை கையாளுவதற்கு தான் உள்ளூராட்சி தேர்தல். எனக்கு புரியவில்லை, அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுடைய இந்த கட்சி இவ்வளவு பலத்தோடு இருக்கின்ற என்ன காரணத்துக்காக தமிழ் மக்களுடைய, குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற 17 மன்றங்களையும் தாங்கள் கைப்பற்றுவோம் என்று வீச்சாக செயற்படுவது, இது எவ்வளவு ஆபத்தை ஏற்படுத்த போகிறது தமிழர் தரப்புக்கு? கட்சி தவறி அனுரகுமார திசாநாயக்காவுடைய கட்சி வடக்கு கிழக்கில் உள்ளூராட்சி சபை மன்றங்களை கைப்பற்றி விட்டால், இப்பொழுது நீங்கள் இதுவரை நேரமும் மாஸ்டரும் கூறிய எங்களுடைய மண், இறமை, எங்களுடைய மக்கள், இவை எல்லாமே இல்லாமல் நீர்த்து போய்விடும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இது இறுதி எச்சரிக்கையாக நீங்கள் பார்க்கிறீர்களா? உண்மைதான். அண்மையில் கூட யாழ்ப்பாணத்தில் ஒரு கூட்டம் நடந்திருந்தது ஆளுநர் தலைமையில். அதில் காணிகளை கையகப்படுத்துவது, அதாவது வனத்துறையினர், தொல்லியல் துறையினர், பௌத்த மதம் போன்றவை காணிகளை கையகப்படுத்துவது தொடர்பில் அது மக்களின் குடியிருப்புகளையும் விவசாய நிலங்களையும் கையகப்படுத்துகிறார்கள். தந்தை செல்வநாயகம் பண்டாரநாயக்கா உடன்பாட்டில் அது கிழித்தறியப்பட்டது. அதில் கூட ஒரு சரத்திருந்தது, காணிகளை கையகப்படுத்துவதற்கு அந்த பிரதேச சபை அல்லது அந்த பிராந்தியங்களின் சபைகளின் அனுமதி தேவை என்று. இப்பவும் கொஞ்ச நஞ்சமாக இருக்கிறது அது. இப்ப தையிட்டி பிரச்சனை இல்லை என்று சொன்னால் இங்கு அனுமதி பெறப்பட்டது, இந்த பிரதேச சபை வழங்கியது, இந்த அதிகாரி கையொப்பமிட்டார் என்ற கேள்விகள் எல்லாம் வருகின்றன. அதனையும் ஒட்டுமொத்தமாக கைப்பற்றி விட்டால் அடுத்ததாக தமிழர் பிரதேசம் அத்தனையையும் அவர்கள் தொல்லியல் திணைக்களத்தின் பிரதேசங்களாக அறிவித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. நாங்கள் எதிர்ப்பு அரசியலை செய்யவில்லை, எதிர்க்கவில்லை. இந்தியா வந்தாலும் காலில் தான் நெடுஞ்சாலையாக விழுந்து கிடக்கின்றோம், கரணி வந்தாலும் காலில் தான் நெடுஞ்சாலையாக விழுந்து கிடக்கின்றோம். பிரித்தானியாவிலும் அவ்வாறுதான். அப்ப எதிர்ப்பு அரசியல் இல்லை. அவர்கள் இப்ப விடுதலை புலிகளின் கொடியை அவர்கள் தடை செய்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு முதலே நாங்கள் அந்த கொடியை எல்லாத்தையும் கலட்டி வச்சுருவோம். என்னென்னு சொன்னால் நாங்கள் அப்படித்தான் பழகிட்டோம். ஏனென்றால் அவன் சொல்லிட்டான் என்று சொல்லி எதிர்த்து நிற்பதில்லை. இப்ப அதே நிலைமைதான் இங்கும் வரப்போகிறது. இது தொடர்பாக ஆளுநர் கூறும் போது இது உண்மையா இப்போது அவர்கள் கூட யோசிக்கிறார்கள், இது ஒரு அநியாயமான வேலை என்றுதான் கூறுகிறார்கள். எத்தனையோ ஆயிரம் மக்களிட குடியிருப்புகள், விவசாய நிலங்கள் அத்தனையையும் அவர்கள் கையகப்படும். அதே போலதான் அரசியல் ரீதியாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னாலும் ஒரு சிங்கள கட்சி தமிழ் பிரதேசங்களை கைப்பற்றுமாக இருந்தால் இது கிராஸ் ரூட் அரசியல். அதற்கு அப்பால் அவர்கள் தங்களால் அடுத்த லெவல் பாராளுமன்றமாக இருக்கலாம், அடுத்த அரசு தலைவர் தேர்தலில் கணிசமான வாக்குகளை பெறுவதாக இருக்கலாம், அனைத்தையும் மாற்றி அமைக்க முடியும். எனவேதான் அவர்கள் தமிழர்களாக தங்களை காட்டிக்கொண்டு
சிங்கள ஒரு பௌத்த தேசத்தை அங்கு நிர்மாணிக்க முற்படுகிறார்கள். முற்று முழுதாக சிங்கள பௌத்த தேசம். அண்மையில் ரணில் விக்ரமசிங்கா ஒரு இந்திய ஊடகத்துக்கு தெளிவாக கூறினார். அவர்கள் இந்திய ஊடகம் கேட்ட கேள்வி இதுதான். அதாவது புனித ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக உங்கள் மீதும் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. கத்தோலிக்க திருச்சபைகள் அது தொடர்பாக கடுமையான அழுத்தங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த அழுத்தங்கள் ரீதியாக உங்கள் மீதான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுமா என்று கேட்டபோது அவர் கூறியது ஒன்றுதான், இது ஒரு சிங்கள பௌத்த நாடு, இங்கு கத்தோலிக்க திருச்சபைகளோ எந்த வேற மதங்களோ ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்த முடியாது, முடிஞ்சது. அவர் அதான் சொன்னார். அதை நோக்கித்தான் அவர்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு இந்தியா உறுதுணையாக நிற்கின்றது. தமிழர்களின் அடையாளத்தை அழித்து விட வேண்டும். அந்த இந்தியாவின் போக்கை மாற்றுவதை விடுத்துவிட்டு, அது ஏனென்றால் பல நாடுகள் எதிராக நிற்கலாம், அதனை நாங்கள் மாற்ற வேண்டும். அதை மாற்றுவதை விடுத்துவிட்டு இந்தியாவின் நடவடிக்கைகளுக்கு ஆதரவு கொடுக்கின்ற அமைப்புகளும் இருக்கின்றன, அரசியல் கட்சிகளும் இருக்கின்றன. அதுதான் நாங்கள் கண்ட சாபக்கேடாக இருக்கின்றது. எல்லாம் மாறும் என்னடா காலம் தானே என்று உங்களுக்கு தெரியும். நான் நேற்று அமெரிக்கா இருந்த நிலைக்கும் இன்று அமெரிக்கா இருக்கின்ற நிலைக்கும், போன வருடம் உக்ரைன் இருந்த நிலைக்கும் இன்று உக்ரைன் இருக்கின்ற நிலைக்கும் காலம் எல்லாத்துக்குமான ஒரு பதிலை சொல்லு. தெனாஞ்சானி, நீங்க கேட்டீங்க ஏன் அந்த அத்தனை மோட்டார் சைக்கிள் ஒரு சினிமா பட பாக்குறதுக்கு நிக்குதுன்ற அந்த கேள்விக்கு பதில தெளிவா புரிந்து கொள்ளலாம். இலங்கையில எத்தனையோ ஆயிரம் பிரச்சனை இருக்கின்ற பொழுது இலங்கையில 5000 வழிபாட்டு தலங்களுக்கு சூரிய மின்கலம் பொருத்துகிற ஒரு மில்லியன் கணக்கான பொருட்செலவில் ஒரு வேலையை இந்தியா எடுத்திருக்கிறார். கருத்து என்ன? நீங்கள் மக்களை மயக்கிறதுக்கு எதை பயன்படுத்த வேணுமோ அதை செய்வோம், அப்பொழுதுதான் மக்கள் மயங்குவார்கள். நீங்கள் சொன்னதுக்கான அந்த திட்டத்தை அவர் ஏற்கனவே உருவாக்குறார்கள். சரியா? நாமல் ராஜபக்ச ரைசிங் பாரத் கான்பரன்ஸ்ல நின்று இந்த கிழமை மிக தெளிவாக சொன்ன விஷயம் என்ன? நாங்கள் சீனாவுடனும் நட்பாக இருப்போம், இந்தியாவுடனும் நட்பாக இருப்போம், எங்களுடைய மக்களுக்கு எது நன்மையாக அமைகிறதோ அதை அவர்கள் முடிவு செய்வார்கள். சொல்லுவீங்களா? நீங்க சொல்லுங்கள் தான் கேட்கிறோம். நன்றி. 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 கூறுவது போல் தமிழர் தாயகத்தை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் எவ்வாறு இந்த உள்ளூராட்சி தேர்தலில் எங்களுடைய மக்கள் தங்களுடைய வாக்கை சிந்தித்து, அதே மாதிரி தான் இந்த ஈழத்திலுள்ள படுகொலை வாரம் உலகத்துல முதல் முறையாக பிரிச்சு அளவுல வரப்போகுது. இந்த மே 12 18 1 மாசம் தான் இருக்குது. சைவசு சான்றாதாரங்கள், சாட்சிகள், இவர்கள் இணைந்த ஒரு எழுச்சியை கொண்டு வாருங்கன்னு தான் கேட்கிறோம். உங்களுடைய உரிமை, மண் மக்கள் அந்த இறமையை பாதுகாப்பது உங்களுடைய உரிமை. சிந்தித்து உள்ளூராட்சி தேர்தலில் நீங்கள் செயல்பட வேண்டும். ஏற்கனவே இங்கே கூறியிருந்தேன், உள்ளூராட்சி பகுதிகளில் இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனைகளை கையாளுவது இது மத்திய அரசாங்கத்தின் தொடர்பும் இல்லை. எனவே அந்த விதத்தில் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வந்தால் மாகாண சபை என்பது வெறுமனே நிர்வாகத்தை பரவலாக்குகின்ற சபையாக மாற்றப்பட்டு தேர்தல் நடக்கும் என்றதை மறந்துடாதீங்க. எனவே சிந்தித்து எங்களுடைய உறவுகள் தங்களுடைய தேவையை பூர்த்தி செய்வார்கள் என்று கூறிக்கொண்டு இன்றைய இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியை நாங்கள் இத்தோடு கொண்டு வருகின்றோம். நிகழ்ச்சியில் பங்கெடுத்த தமிழறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்டிமார் மாஸ்டர் அவர்களுக்கும் போரியல் ஆய்வாளர் அரசவர்களுக்கும் நன்றியை கூறி தனாஞானி இந்த நிகழ்ச்சியை இன்று கொண்டு வருகின்றேன். நன்றி, வணக்கம் மாஸ்டர். நன்றி, வணக்கம் அரசவர்களே. நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.